பாகம் 131. அவந்திகா வந்த ஆட்டோ அரவிந்தின் வீடு இருக்கும் தெருவுக்கு வந்து சேர்ந்தது. அண்ணா, இங்கே நிறுத்துங்க என்று அவந்திகா கூறவும் ஆட்டோக்காரரோ அவந்திகாவை ஏற இறங்க பார்த்துவிட்டு பணத்தை வாங்கிக் கொண்டு அவந்திகாவை இறக்கிவிட்டார். அவந்திகாவை பொறுத்தவரை அவளுக்கு பிரெக்னன்சி ஆவதில் பிரச்சனை இருப்பதை பற்றி அரவிந்திற்கோ மற்றவருக்கோ உடனடியாக தெரியப்படுத்தி ஒரு பிரச்சனையை கிளப்ப வேண்டாம் என்பதுதான் எண்ணமாக இருந்தது. ஒருவேளை அரவிந்த் வாங்கி வந்த நாட்டு மருந்தினால்தான் அவந்திகாவிற்கு பிரெக்னன்சி ஆவதில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது என்றாலும் இது பற்றி அரவிந்திற்கு தெரிந்தால் அவனுக்கு இது குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தி விடுமோ என்று அவந்திகாவிற்கு வருத்தமாக இருந்தது. அதனால்தான் இதை பற்றி அரவிந்திற்கு தெரியப்படுத்தாமலே இந்த பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தவள் ஆட்டோவை கூட தூரத்திலேயே நிறுத்த சொல்லிவிட்டு பின்வாசல் வழியாக அரவிந்தின் வீட்டிற்குள் நுழைந்தாள். ஆனால் அரவிந்தோ அவந்திகா வீட்டிற்குள் வந்திருப்பது தெரியாமல் ஹாலில் மரியாவிடம் எதையோ பேசிக் கொண்டிருந்தான். பின் கேட் வழியாக பின்வாசலுக்குள் வந்தவள் கிச்சனுக்கு செல்வதற்காக ஹாலிற்கு போக வேண்டியதாக இருக்கவும் பூனை மாதிரி சத்தமே இல்லாமல் மெதுவாக ஹால் பக்கமாக வந்தாள். நல்ல வேளையாக அன்று பார்த்து சர்வன்ட்ஸ் எல்லாரும் மாதவியின் வீட்டிற்கு கிளீனிங் வேலைக்காக சென்றிருக்க வீடே வெறிச்சோடி இருக்கவும் அவந்திகாவிற்கு அது வசதியாக போய்விட்டது. எந்த இடைஞ்சலும் இல்லாமல் ஹால் பக்கமாக வந்தவளுக்கோ அதற்கு மேல்தான் பிரச்சனை ஆரம்பமானது. அரவிந்த் கையில் ஸ்கிரிப்ட் வைத்து படித்துக் கொண்டிருக்க அரவிந்திற்கு காஃபி கொடுக்க வந்த மரியா அரவிந்திடம் எதையோ பேச ஆரம்பித்தாள். மாதவி வந்ததில் இருந்து எப்பொழுதும் மாதவி வீட்டிலேயே இருக்கும் மரியா இந்த நேரத்தில் இங்கு இருப்பது அவந்திகாவிற்கோ ஆச்சரியமாகத்தான் இருந்தது. அவர்களை பார்த்தவள் அப்படியே ஒரு பக்கமாக ஒளிந்து நின்று கொண்டாள். ஐயோ, இன்னைக்குன்னு பார்த்தா இந்த மரியா ஆண்டி இங்க வரணும். அப்படி என்னதான் அரவிந்த் சார் கிட்ட பேசிட்டு இருக்காங்களோ. சீக்கிரம் கிளம்புங்க ஆண்டி, எனக்கு வேலை இருக்கு என்று அவந்திகா புலம்பியபடியே சலித்து கொண்டு இன்னும் கொஞ்சம் முன்னே வந்து ஒளிந்து கொண்டிருக்க மரியாவோ அவந்திகா தேடி வந்த புதிருக்கான விடையை பற்றி பேச ஆரம்பித்தாள். சார், மேடம்க்கு கொடுத்துட்டு இருக்க மருந்த தொடர்ந்து கொடுக்கணுமா என்று மரியா தயக்கத்தோடு கேட்க அரவிந்தோ மரியாவை நிமிர்ந்து பார்த்துவிட்டு எஸ் என்று கூறிவிட்டு மீண்டும் ஸ்கிரிப்டை படிக்க ஆரம்பித்தான். மரியா அப்படி கேட்கவும் அவந்திகாவிற்கோ சட்டென்று அந்த பாலில் கலந்து கொடுக்கும் நாட்டு மருந்து நினைவுக்கு வந்தது. எஸ், அதேதான். அந்த மருந்த பத்தி தான் மரியா ஆண்டி அரவிந்த் கிட்ட கேக்குறாங்க. பாவம், அரவிந்துக்கு அந்த மருந்துனாலதான் பிரச்சனைன்னு தெரியாதுல்ல, அதான் தொடர்ந்து கொடுக்க சொல்றாரு என்று வருத்தப்பட்டு கொண்ட அவந்திகா மேற்கொண்டு அங்கு என்ன நடக்கிறது என்று கவனிக்க ஆரம்பித்தாள். அரவிந்த் தொடர்ந்து அந்த மருந்தை கொடுக்க சொல்லவும் மரியாவிற்கோ சங்கடமாக இருந்தது. சார், நான் இப்படி கேக்குறேன்னு கோபப்படாதீங்க. பெரிய மேடம் உங்களுக்கு எப்போ குழந்தை பிறக்கும்னு ஆசையா காத்துட்டு இருக்காங்க. ஆனா நீங்க ஏன் குழந்தை பிறக்க கூடாதுன்னு இப்படி எல்லாம் பண்றீங்க? இன்னமும் அந்த மாத்திரைய மேடம்க்கு கொடுக்க சொல்றீங்களே சார் என்று மரியா தயக்கத்தோடு கேட்கவும் மரியா பேசியதை கேட்ட அவந்திகாவிற்கோ தூக்கி வாரி போட்டது. என்ன, எதுக்கு மரியா ஆண்டி இப்படி ஒரு கேள்வியை கேக்குறாங்க? அரவிந்த் எப்போ எனக்கு குழந்தை பிறக்க கூடாதுன்னு நினைச்சாரு? நாட்டு மருந்த பத்தி பேசினவங்க எதுக்கு இப்போ இப்படி பேசுறாங்க? அப்போ அந்த மாத்திரை குழந்தை பெத்துக்கிறதுக்கு வலு தர மாத்திரை இல்லையா? இங்க என்னதான் நடக்குது என்று அவந்திகா அதிர்ச்சியில் உறைந்து நிற்க அரவிந்தோ சர்வசாதாரணமாக ஆண்டி, நீங்க இத பத்தியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் என்று நிமிர்ந்து கூட பார்க்காமல் பதில் கூறிவிட்டு தொடர்ந்து ஸ்கிரிப்டை படித்துக் கொண்டிருக்கவும் அவந்திகாவிற்கோ மூச்சே நின்றுவிடும் போல் இருந்தது. ஒருவேளை அரவிந்திற்கு மரியா கேட்ட மாதிரி குழந்தை பெற்றுக்கொள்ள கூடாது என்கிற எண்ணம் இல்லாமல் இருந்திருந்தால் மரியா இப்படி கேள்வி கேட்டதற்கு அவன் இந்நேரம் கோபத்தில் அல்லவா கொந்தளித்திருப்பான். ஆனால் அரவிந்தோ கொஞ்சம் கூட கோபப்படாமல் நிதானமாக
அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்கிறான் என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? அப்படி என்றால் அரவிந்திற்கு மரியா சொன்னதைப் போல் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்கிற எண்ணம் இருக்கிறது என்பதுதானே அர்த்தம். அவந்திகாவிற்கு இதையெல்லாம் யோசித்து தலையே சுற்றியது. மரியாவோ அவந்திகாவின் வேதனையை புரிந்து கொண்டவள் போல் பேச ஆரம்பித்தாள். சார், நான் உங்களை சின்ன வயசுல இருந்து பாக்குறேன். உங்களோட முதல் காதல உங்களால இன்னமும் மறக்க முடியலையா? இந்த கல்யாணத்தை நீங்க பெரிய மேடத்துக்காக தான் பண்ணிக்கிட்டீங்களா என்று கேட்டுவிட்டு மரியா பதற்றத்தோடு அரவிந்தை பார்த்து கொண்டிருக்க, மரியாவை விட பதட்டமும் வேதனையோடும் அவந்திகா அரவிந்தின் பதிலுக்காக காத்திருந்தாள். ஆனால் அரவிந்த் அதற்கு எந்த பதிலும் கூறுவதாக இல்லை. அரவிந்திடம் இருந்து எந்த பதிலும் கிடைக்காததால் மரியா ஏமாற்றத்தோடு கிச்சனுக்கு சென்றுவிட, அவந்திகாவிற்கோ அதிர்ச்சியில் கால்கள் நடுங்க ஆரம்பித்தது. அவந்திகா இப்படி ஒரு துரோகத்தை அரவிந்திடமிருந்து கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவில்லை. பிள்ளையையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டிவிடும் கதையாய் குழந்தை பெற்று கொடுக்க வேண்டும் என்று கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணி கூட்டி வந்து கர்ப்பமாக கூடாது என்பதற்காக மாத்திரை வேறு தந்திருக்கிறான். இதை என்ன கணக்கில் சேர்ப்பது? இதற்கு என்னவென்று அர்த்தம் வைத்துக் கொள்வது? ஒருவேளை மாதவிக்காகத்தான் அவன் வேண்டா வெறுப்பாக திருமணம் செய்து கொண்டாலும் கொஞ்ச நாளைக்கு கான்ட்ராக்ட் மனைவியாக மட்டும் இருக்க வேண்டும் என்று சொல்லி கூட திருமணம் செய்திருக்கலாமே. எதற்கு குழந்தை பெற்று கொடுக்க வேண்டும் என்கிற பெயரில் அவந்திகாவை திருமணம் செய்ய வேண்டும்? திருமணம் செய்ததோடு இல்லாமல் முதல் இரவிலேயே அவந்திகாவோடு உறவு வைத்துக் கொண்டானே, அதற்கு என்ன காரணம்? குழந்தையே வேண்டாம் என்று நினைக்கிறவன் செய்யும் காரியமா இது? இதெல்லாவற்றிலும் மேலாக கர்ப்பம் தரிப்பதற்கு உகந்த நாட்களில் கட்டாயமாக உறவு வைத்துக் கொண்டானே, அது எதற்கு? யாரை ஏமாற்றுவதற்கு? இதையெல்லாம் யோசிக்க யோசிக்க அவந்திகாவிற்கு தலையே வெடித்துவிடும் போல் இருந்தது. இதில் எந்த கேள்விக்கும் அவந்திகாவிடம் பதில் இருக்கவில்லை. இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ என்று அவந்திகாவால் யூகிக்க கூட முடியவில்லை. மனவேதனையோடு பின்கேட் வழியாக ரோட்டிற்கு வந்தவளுக்கு அதற்கு மேல் நடக்க கூட அவள் உடலில் தெம்பில்லாமல் போனது. மனதில் பல கேள்விகளை சுமந்து கொண்டே மெதுவாக அருகில் இருந்த பார்க்கிற்கு போய் அமர்ந்தாள். அவந்திகாவின் மனம் அவளை கேள்வி மேல் கேள்வியாய் கேட்டு கொன்று கொண்டிருக்க அவந்திகாவிற்கு அழுகை அழுகையாக வந்தது. எதுக்கு சார், எதுக்கு இப்படி பண்ணீங்க? எதுக்கு என்னோட ஒன்னா இருந்துட்டு எனக்கே தெரியாம கருத்தட மாத்திரையை எனக்கு கொடுத்தீங்க? இந்த நாடகம் எல்லாம் யாருக்காக? அத்தையை ஏமாத்துறதுக்காகவா? அதுக்காக ஒரு பொண்ணோட உடம்ப வச்சு இப்படியா விளையாடுவீங்க? இதனால எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க சார்? இப்படி ஒரு வேலையத்தான் அந்த ரோஹித் மோனிகாவுக்கு செஞ்சான். இன்னைக்கு மோனிகாவுக்கு குழந்தையே பெத்துக்க முடியாத நிலைமை வந்துருச்சு. இன்னைக்கு நீங்களும் அதையே தானே சார் எனக்கு செஞ்சிருக்கீங்க. அப்போ அந்த பாவி ரோஹித்துக்கும் உங்களுக்கும் என்ன சார் வித்தியாசம் இருக்கு? அவன் பணத்துக்காக மோனிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். நீங்க பணத்தை கொடுத்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இதெல்லாம் எதுக்காக சார்? எதுக்காக இப்படி பண்ணீங்க என்று கண்கள் கலங்க மனதிற்குள் தனக்குத்தானே கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தவளுக்கு டாக்டர் சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. இந்த மாதிரி கருத்தட மாத்திரை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தா ஃபியூச்சர்ல குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. குழந்தையே பிறக்காம கூட போகலாம். அது மட்டும் இல்ல, இது உங்க ஹெல்த்தையும் பாதிக்கும் என்று டாக்டர் பேசிய வார்த்தைகள் அவந்திகாவிற்கு நினைவுக்கு வரவும் அவந்திகாவிற்கு கத்தி அழ வேண்டும் போல் இருந்தது. அவந்திகாவின் எதிர்காலமே சூனியம் ஆனது போல அவளின் மனதுக்கு தோன்றவும் அவந்திகாவால் அவளின் வேதனையை எப்படி கண்ட்ரோல் செய்வது என்பது தெரியாமல் ஷாலால் முகத்தை மூடியபடி விம்மி அழ ஆரம்பித்தாள். மதிய வேலை என்பதால் அந்த பார்க்கில் பெரிதாக நடமாட்டம் இல்லாததால் அவந்திகாவை வினோதமாக பார்க்க கூட அங்கு ஆள் இல்லாமல் போனது. அவந்திகா வேதனையில் தவித்துக் கொண்டிருக்க அந்த நேரம் பார்த்து மது அவந்திகாவின் நம்பருக்கு தொடர்ந்து கால் செய்து கொண்டே இருந்தாள். தொடர்ந்து கால் வந்து கொண்டே இருக்கவும் கண்களை துடைத்துக் கொண்டு அவந்திகா காலை அட்டெண்ட் செய்தாள்.
அவந்திகா, ஹலோ என்று வெட்டேற்றியாக கூறவும் மதுவோ ஆர்வம் வழிய பேச துவங்கினாள். அவந்திகா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? மேனகாவை பார்க்க போன அனுவுக்கு என்ன நடந்தது தெரியுமா என்று மது ஆர்வமாக பேசிக் கொண்டிருக்க அவந்திகாவின் கண்ணிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. அவந்திகாவின் மனவேதனையை அறிந்திருக்காத மதுவோ மேற்கொண்டு பேச ஆரம்பித்தாள். என்னடி, லைன்ல இருக்கியா இல்லையா? நாது சொல்லேன், அப்பதானே இந்த மாதிரி விஷயங்களை சொல்றதுல சுவாரஸ்யம் இருக்கும் என்று மது கூறவும் அவந்திகா சொல்லு என்று வேண்டா வெறுப்பாக கூறினாள். அவந்திகா என்று சொன்னதும் தான் தாமதம். மது அனுவுக்கு நடந்ததை எல்லாம் சந்தோஷமாக ஒப்பிக்க ஆரம்பித்தாள். அவந்திகா, அந்த அனு மேனகா கிட்ட உன்னை சிக்க வைக்க பிளான் போட்டால, இப்ப நீ கொடுத்த ட்விஸ்ட்ல அந்த அனுதான் மேனகா கிட்ட சிக்கிக்கிட்டு ஆடி போயிருக்கா. அனுதான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம். இன்டர்வியூக்கு டைம் சொல்லிட்டு லேட் பண்ணது அனு திட்டம் தான் மேனகாவுக்கு தெரிஞ்சதும் மேனகா அனுவுக்கு பலமா ஒரு அறை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, நம்ம ஏஜென்சி கிட்ட நஷ்ட ஈடும் கேட்டிருக்காங்க. மேனகா இந்த விஷயத்த சாதாரணமா விடுறதா இல்ல. அதனால வேற வழி தெரியாம மேனேஜிங் எடிட்டர் நஷ்ட ஈடு தரதா ஒத்துக்கிட்டாரு. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் அந்த அனு எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு நம்மளெல்லாம் பாப்பான்னு பாக்கலாம் அவந்திகா. அவளுக்கு இது போதாது, இன்னும் பெரிய பிரச்சனையில அவ சிக்கணும் என்று அனு ஆதங்கமும் சந்தோஷமுமாக பேசிக்கொண்டிருக்க அவந்திகாவிற்கோ மது பேசிய எதுவும் மனதில் பதியவே இல்லை. மதுவிடம் பேசக்கூட அவந்திகாவால் முடியாமல் போக, மது, வேற ஒண்ணும் இல்லையே, போனை வைக்கட்டுமா என்று அவந்திகா சோர்ந்த குரலில் பேசியதும் மதுவுக்கோ அவந்திகாவின் குரல் சரியில்லையே என்று புரிந்துவிட்டது. என்ன அவந்திகா, ஏன் உன் வாய்ஸ் இப்படி இருக்கு? அழுதியா? ஏதாவது பிரச்சனையா? என்னடி, என்னன்னு சொல்லு என்று மது பதட்டமாக கேட்க அவந்திகாவோ, அதெல்லாம் இல்லடி, பீரியட்ஸ் டைம், அதான் ஓவர் ஹெட்டேக், உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு, அதான், வேற ஒன்னும் இல்ல. சரி, நான் அப்புறம் பேசுறேன் என்று ஓரளவுக்கு சமாளித்து விட்டு அவந்திகா போனை வைத்திருந்தாள். அவந்திகாவிற்கு இருக்கும் ஒரே ஆறுதல் மதுவாக இருந்தாலும் இதை பற்றி மதுவிடம் சொல்லி அழக்கூட முடியாத நிலையில்தானே அவந்திகா இருக்கிறாள். அதனால் போனை வைத்தவளுக்கு தன் நிலையை நினைத்து கண்ணீர் மட்டும்தான் வடிக்க முடிந்தது. அதற்கு மேலும் அந்த பார்க்கில் அமர்ந்திருக்க அவந்திகாவிற்கு என்னவோ போல் இருக்கவும், முதலில் அந்த இடத்தை விட்டு அரவிந்தின் வீட்டை விட்டு தூரமாக போய்விட வேண்டும் என்று யோசித்தவள் வேக வேகமாக மெயின் ரோட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். அங்கு நின்று கொண்டிருந்த ஆட்டோவில் ஏறியவள், எங்கம்மா போகணும் என்று ஆட்டோக்காரர் கேட்கவும் அதற்கு என்ன பதில் சொல்வது என்று கூட அவந்திகாவிற்கு தெரியவில்லை. அவள் இப்பொழுது எங்குதான் போக முடியும்? அவளுக்கு போக்கிடம் என்று எது இருக்கிறது? அவள் நம்பிக்கொண்டிருந்த அரவிந்தே இப்படி ஒரு துரோகத்தை செய்திருக்கும் போது அவள் யாரிடம் போய் நியாயம் கேட்பாள்? எங்கு போய் நிம்மதியை தேடுவாள்? பிரச்சனை பிரச்சனை என்று ஓடிக்கொண்டிருந்தவள் வாழ்க்கையில் தீர்வு சொல்கிறேன் என்று வந்தவனே குழி பறித்து வைத்திருக்க அவந்திகாவால் இப்பொழுது என்னதான் செய்ய முடியும்? வேலியே பயிரை மேயலாமா என்று ஒரு சொலவடை இருக்குமே, அப்படித்தானே இப்பொழுது அவந்திகா வாழ்க்கையிலும் நடந்திருக்கிறது. அவந்திகா வாழ்வு இப்படி விதியின் விளையாட்டு மைதானமாகி இருக்க அவள் கரை சேருவதற்கு வழி கிடைக்குமா என்ன? பாகம் 132. ஆட்டோக்காரரின் கேள்விக்கு அவந்திகா பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்கவும் கடுப்பான ஆட்டோக்காரர், எங்கம்மா போகணும்? ஒன்னதான் கேட்டுட்டு இருக்கேன் என்று சத்தமாக கேட்க அவந்திகாவோ ஆட்டோக்காரரை வேதனையோடு பார்த்தாள். அவந்திகாவின் அழுது வடிந்த முகமே அவந்திகாவின் மனவேதனையை பறைசாற்றிக் கொண்டிருக்க ஆட்டோக்காரரோ கடுப்பான மனநிலையில் இருந்து மாறி மென்மையாக அவந்திகாவை பார்த்தார். என்னம்மா, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? போலீஸ் ஸ்டேஷன் போகணுமா என்று யதார்த்தமாக ஆட்டோக்காரர் கேட்கவும் அவந்திகாவின் மனமோ அரவிந்த் செய்த காரியத்திற்கு நியாயம் கேட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவதுதான் சரி என்று
கூறிக்கொண்டிருந்தது. ஆனால் கோபத்தில் எடுக்கும் முடிவெல்லாம் சரியாகிவிடுமா என்ன? இப்போதைக்கு அவந்திகாவிற்கு தேவையானது நியாயமில்லையே, மன அமைதிதானே. திக்கற்றவருக்கு தெய்வமே துணை என்று அவந்திகாவிற்கு நினைவுக்கு வரவும், இல்லனா தூரமா ஏதாவது கோவிலுக்கு கூட்டிட்டு போங்க என்று சொல்லிவிட்டு அவந்திகா வெளியில் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள். அவந்திகாவின் நிலையை புரிந்து கொண்ட ஆட்டோக்காரரும் எந்த கோவிலுக்கு போவது என்று பார்த்து கொண்டே வண்டியை ஓட்டிக் கொண்டிருக்க, அவந்திகாவின் மனம் நெருப்பில் விழுந்த புழுவாய் துடித்துக் கொண்டிருந்தது. நடந்ததெல்லாம் திரும்ப திரும்ப நினைவுக்கு வர அவந்திகா அவளையும் அறியாமல் அழ ஆரம்பித்தாள். ஒரு கட்டத்தில் அவந்திகா விம்ப ஆரம்பிக்கவும் ஓரமாக ஆட்டோவை நிறுத்திய ஆட்டோக்காரர் பரிதாபமாக அவந்திகாவை பார்த்தார். எதுக்குமா இப்படி அழற? உனக்கு என்னதான் பிரச்சனை? என்ன உன் அப்பாவா நினைச்சு சொல்லுமா. எனக்கும் 2 பொண்ணுங்க இருக்கு. 2 பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு மாப்பிள்ளைங்க பண்ற அக்க போர்ல தினம் தினம் நானும் கண்ணீர் வடிச்சிட்டு தான் இருக்கேன். என் பொண்டாட்டியோ உடம்புக்கு முடியாம படுத்துட்டா. இந்த நிலைமையில நான் வண்டி ஓட்டுனாதான் என் குடும்பமே ஓடும். இதை ஏன் உன்கிட்ட சொல்றேன்னு பாக்குறியா? இந்த உலகத்துல யாருக்கு தாமா பிரச்சனை இல்ல? எல்லா பிரச்சனைக்கும் கண்டிப்பா ஒரு காரணமும் இருக்கும், முடிவும் இருக்கும். என்ன, அது நம்ம கண்ணுக்குத்தான் அவ்வளோ லேஸ்ல தட்டுப்படாது. இப்படி அழுது கரைஞ்சா எல்லாம் சரியாச்சா? மனச விட்டுடாத கண்ணு. உன்னை பார்த்தா என்னோட 2வது பொண்ணு மாதிரியே இருக்க. அதுவும் இப்படித்தான் எல்லா பிரச்சனையையும் மனசுல போட்டுக்கிட்டு ஒரு மூலையில உட்கார்ந்து தேம்பி தேம்பி அழும். உன்னை பார்த்தா என் பொண்ணு மாதிரியே தான் இருக்கு. உனக்கு அப்படி என்னதான் கண்ணு பிரச்சனை என்று ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து அந்த ஆட்டோக்காரர் வருத்தமும் அக்கறையாக கேட்க, அவந்திகாவிற்கோ அவளின் அப்பாவே அந்த ஆட்டோக்காரரின் உருவில் வந்து பேசுவது போல் இருந்தது. ஆனால் அவந்திகாவின் பிரச்சனையை அவளின் அப்பாவே நேரில் வந்து கேட்டாலும் அவந்திகா சொல்லும் நிலையில் இப்பொழுது இல்லையே. பின் என்ன, அவந்திகாவால் என்ன சொல்ல முடியும்? பணத்திற்காக ஒருவனை அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணி கொண்டேன், குழந்தை பெற்று கொடுத்து விட்டு அவனுக்கும் எனக்கும் எந்த ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என்று விவாகரத்து வாங்கிக் கொண்டு போய்விட வேண்டும் எனும் அக்ரிமெண்டின் பேரில் ஒருவன் என்னை கல்யாணம் பண்ணி கொண்டான். ஆனால் இப்பொழுது அவனே கருத்தடை மாத்திரை கொடுத்து கர்ப்பம் ஆக விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறான் என்ற அவந்திகாவால் அந்த ஆட்டோக்காரரிடம் சொல்லிக் கொண்டிருக்க முடியும். அப்படியே சொன்னால் இந்த ஊர் உலகம் அவந்திகாவின் வேதனையை புரிந்து கொள்ளுமா என்ன? பணத்திற்காக குழந்தை பெற்றுக் கொடுக்கும் கான்ட்ராக்டில் கல்யாணம் செய்து கொண்டவளை இந்த ஊர் ஒழுக்கமானவள் என்று ஏற்றுக்கொள்ளுமா? இல்லை அவளுக்கு நடந்த அநியாயத்திற்கு கேள்விதான் கேட்குமா? இல்லையே, அப்படி எதுவும் இந்த சமுதாயம் செய்து விடாதே. அவந்திகாவின் நியாயம் அவளை தவிர வேற யாருக்குமே புரிய போவதில்லை என்று தெரிந்த பிறகு அவந்திகா அவள் பிரச்சனையை சொல்லி என்னதான் பலன் இருக்க போகிறது? அழுது சிவந்த கண்களோடு மனம் முழுக்க வேதனையால் நிரம்பி இருக்க அவந்திகா எதுவும் சொல்லாமல் மௌனமாக ஆட்டோக்காரரை பார்த்தாள். அந்த பார்வையே அவந்திகாவின் வேதனையை பட்டவர்த்தனமாக பேசிக் கொண்டிருக்க, அதற்கு மேல் அந்த ஆட்டோக்காரரால் அவளின் கண்ணீருக்கான காரணத்தை கேட்க முடியாமல் போனது. அவரும் 2 பெண்களை பெற்ற தந்தையாயிற்றே. அவந்திகாவின் வேதனையையும் மௌனத்தையும் அவரால் புரிந்து கொள்ள முடியாதா என்ன? சரிமா, நீ எதுவும் என்கிட்ட சொல்ல வேணாம். ஆனா எந்த பிரச்சனையா இருந்தாலும் தைரியமா போராடு, சோர்ந்து போயிடாத. தப்பான முடிவும் உன் மனசுல வரக்கூடாது. பொண்ணுங்கன்னா போராடவே பிறந்தவங்களாதான் இந்த மனுஷங்க மாத்தி வச்சிருக்கானுங்க. ஒரு காலத்துல என் பொண்டாட்டிய புரிஞ்சுக்காம அடிச்சு சண்டை போட்டு அவளை கஷ்டப்படுத்திட்டு இருந்தவமா நானு. இன்னைக்கு அவ முடியாம படுத்த பிறகுதான் அவ அருமை எனக்கு புரியுது. நான் பண்ணதையே என் பொண்ணுங்களுக்கு அவங்க புருஷனுங்க பண்ணும்போதுதான் நான் பண்ணது எவ்வளோ தப்புன்னு எனக்கு புரியுது. அந்த கடவுள் யாரா இருந்தாலும் பண்ண தப்புக்கு தண்டனை கொடுத்தே தீருவாருமா. அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்காம விடமாட்டாரு. அதுக்கு உன் முன்னாடி இருக்க நானே சாட்சி. உனக்கு யார் கெடுதல் பண்ணிருந்தாலும்
அவங்களுக்கு தண்டனை கிடைச்சே தீரும். ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோமா, நல்லதோ கெட்டதோ நமக்கு நடக்கிறதெல்லாம் ஏதோ ஒரு காரணத்தாலதான் நடக்குது. பிரச்சனைய கொடுத்த ஆண்டவனே அதுக்கான தீர்வையும் எங்கேயாவது யார் மூலமாவது கொடுத்தே தீருவான். நீ அழுத அழுகைக்கான பலன் உனக்கு சீக்கிரமே கிடைக்குமா? நான் இன்னைக்கு சொல்றேன் பாரு, உன்னை அழ வச்சவங்களுக்கு அதுக்கான தண்டனை கண்டிப்பா கிடைச்சே தீரும். நீ மனச விட்டுறாத என்று ஆதங்கத்தோடு பேசியவர் திரும்பி ஆட்டோ ஓட்ட ஆரம்பிக்கவும், ஆட்டோக்காரர் பேசியது அவந்திகாவின் மனதிற்கோ வெந்த புண்ணில் மயிலிறகால் வருடி மருந்து போட்டு விட்டது போல கொஞ்சம் இதமாக இருந்தது. இருந்தாலும் காட்டு தீக்கு வாளி தண்ணீர் போதுமா என்ன? அவந்திகாவின் மனம் மீண்டும் வேதனையில் துடிக்க ஆரம்பிக்க அவந்திகா கண்களை மூடிக்கொண்டு அவள் வேதனையோடு சஞ்சரிக்க ஆரம்பித்தாள். இந்த முறை அவந்திகாவின் போனுக்கு ஏதோ புது நம்பரில் இருந்து கால் வரவும் ஆட்டோக்காரர் அவந்திகாவை உசுப்பினார். போன் பேசினாலாவது அவளின் மனம் கொஞ்சம் நார்மல் மோடுக்கு வருமா பார்க்கலாம் என்பதே ஆட்டோக்காரரின் எண்ணமாக இருக்க, அம்மா உன் போனுக்கு தான் கால் வருது, ஏதாவது முக்கியமான போனா இருக்க போது பாருமா என்று ஆட்டோக்காரர் கூறவும் அவந்திகா வேண்டா வெறுப்பாக போனை எடுத்து ஹலோ என்று கூற அந்த பக்கம் இருந்து இன்சூரன்ஸ் பாலிசியை பத்தி யாரோ பேச ஆரம்பித்தனர். அவந்திகாவோ உடனே இல்லங்க இன்ட்ரெஸ்ட் இல்ல என்று கூறிவிட்டு சட்டென்று போனை வைத்தாள். அவந்திகா அப்படி கூறவும் ஆட்டோக்காரர் ஏதோ யூகித்து கொண்டு யாருமா, கம்பெனி காலா, லோன் வேணுமான்னு கேட்டானுங்களா? இவனுங்களுக்கு வேற வேலையே இல்ல, நேரங்காலம் தெரியாம மனுஷங்களை கடுப்பேத்திட்டு இருப்பானுங்க, இவனுங்களை எல்லாம் நல்லா திட்டி விடணுமா என்று அவர் சலித்து கொண்டார். ஆட்டோக்காரர் அப்படி சலித்து கொள்ளவும், அண்ணா அவங்களுக்கு அது வேலை, அவங்கள திட்டி என்ன பண்றது? இங்க பல பேரு தெரிஞ்சே மத்தவங்க வாழ்க்கைய டிஸ்டர்ப் பண்றாங்க, இவங்க போன்ல தானே டிஸ்டர்ப் பண்றாங்க என்று விரக்தியாக பேசியவள் விரல்கள் எதேச்சையாக வாட்ஸ்அப்பை ஓபன் செய்திருக்க அரவிந்தின் வாட்ஸ்அப் மெசேஜ் அவந்திகாவின் கண்ணில் பட்டது. அவந்திகா என்ன பண்ற, ஒர்க் முடிஞ்சுதா என்று அரவிந்த் மெசேஜ் செய்திருந்தான். அதை படித்தவள் கண்களோ நடந்ததை நினைத்து கலங்க அடுத்த நொடியே அரவிந்திடமிருந்து இன்னொரு மெசேஜும் வந்தது. அவந்திகா நான் உன் ஆபீஸ் வெளியில தான் வெயிட் பண்றேன், இந்த பக்கமா ஒரு வேலை இருந்தது, அத முடிச்சிட்டு இந்த பக்கமா வந்தேன், அதான் உன்னையும் கூட்டிட்டு போலாமேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு வேலை முடிஞ்சிடுச்சு தானே என்று அரவிந்த் மெசேஜ் செய்திருப்பதை பார்த்ததும் அவந்திகாவிற்கு கோபத்தில் அந்த போனை சுக்கு நூறாக உடைத்து போட்டு விடலாமா என்று ஆத்திரமாக வந்தது. இவ்ளோ பண்ணிட்டு எப்படி சார் இப்படி உங்களால மெசேஜ் அனுப்ப முடியுது? உங்களுக்கெல்லாம் குற்ற உணர்ச்சியே இல்லையா? மனசாட்சி உங்களை கேள்வி கேட்காதா? எனக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிருக்கீங்க, ஆனா ஏதோ அக்கறை காட்டுற மாதிரி பிக்கப் பண்ண ஆபீஸ் வாசல்ல நிக்கிறேன்னு சொல்றீங்க. இதெல்லாம் எதுக்கு? வாழ்க்கையில எதுக்கு சார் நடிக்கிறீங்க? நேத்து கூட நீங்க என்ன கூட்டிட்டு போக வந்தது அக்கறைன்னு நானும் நம்பிட்டேன் சார், ஆனா அது அக்கறை இல்லைன்னு இப்பத்தானே தெரியுது. கருத்தடை மாத்திரைய பால்ல கலந்து கொடுக்கிற உங்களுக்கு என் மேல அக்கறை இருக்குன்னு நம்பியிருக்கேன் பாருங்க. என்ன எதை கொண்டு அடிக்கலாம்னே புரியல. கொஞ்ச நாளா என் மேல அன்பையும் அக்கறையும் கொட்டி தீத்தீங்களே, அதெல்லாம் எதுக்கு சார்? ஒருவேளை உங்க நேத்ராவை நான் காப்பாத்தினேன்ற நன்றி உணர்ச்சியாலையா? ஆனா அத நீங்க நேரடியாவே சொல்லிருக்கலாமே சார். இதுக்காக தான் உங்ககிட்ட நல்லபடியா நடந்துக்கிறேன்னு நீங்க சொல்லி இருந்தா என் மனசுல எந்த உணர்வும் வளர்த்திருக்க மாட்டேனே. எல்லாத்தையும் உருவாக்கிட்டு இப்ப மொத்தமா தரையில போட்டு உடைச்சிட்டீங்களே சார். இப்ப கூட உங்களை என்னால திட்ட கூட முடியல. அந்த அளவுக்கு நான் உங்களை நேசிக்கத்தான் செஞ்சேன். ஆனா நீங்க எனக்கு கொடுத்திருக்க பரிச பாத்தீங்களா? இத நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன் என்று அவந்திகா புலம்பியபடி கண்ணீர் வடித்து கொண்டிருக்க ஆட்டோக்காரர் ஒரு கோவிலின் வாசலில் ஆட்டோவை நிறுத்தினார். அம்மா, கோவில் வந்துருச்சு. இந்த கோவில்ல இருக்க அம்மன் கிட்ட போய் உன் மனசுல இருக்கிற வேதனை எல்லாம் சொல்லி வேண்டிக்கோமா. சீக்கிரமே இந்த அம்மன் உன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொடுப்பா, உனக்கு ஒரு வழிய காட்டுவா என்று ஆட்டோக்காரர் வேதனையோடு கூறவும் அவந்திகா தேங்க்ஸ்னா என்று கூறி பணத்தை கொடுத்து விட்டு
விரக்தி மனநிலையில் கோவிலுக்குள் நுழைந்தாள். ஆனால் அவந்திகா கோவிலுக்குள் சென்றும் கூட அவளுக்கு சாமி கும்பிடும் மனநிலை கூட இருக்கவில்லை. வாழ்க்கையை வெறுத்து போனவளுக்கு கடவுளிடம் என்ன சொல்லி வேண்ட தோன்றும்? பிரகாரத்தில் அமர்ந்தவளுக்கு அவள் வாழ்க்கையில் நடந்த அத்தனை சோதனை நிகழ்வுகளும் அவள் கண்முன் வந்து அவளை வாழ்வா சாவா என்று நினைக்க வைத்து கண்ணீர் வடிக்க வைத்துக் கொண்டிருந்தது. அன்று விசேஷமான நாள் வேறு. கோவிலில் எக்கச்சக்க கூட்டம் இருந்ததால் அவந்திகா அங்கு அமர்ந்திருக்கும் நிலையை யாரும் பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. பெரும்பாலும் கோவிலுக்கு வருபவர்கள் எல்லோரும் தங்களின் வேதனையை கொட்டி தீர்த்து கொள்ளத்தானே வருவார்கள். அப்படி இருக்க கோவிலில் அமர்ந்து அழுவதையெல்லாம் வித்தியாசமாக பார்க்க யாருக்குத்தான் நேரம் இருக்கிறது? கருவறையில் இருக்கும் கடவுளுக்கே எல்லார் பஞ்சாயத்தையும் தீர்த்து வைக்க நேரம் இருக்கிறதா என்று தெரியாத நிலையில் பிரகாரத்தில் இருக்கும் சாதாரண மனிதர்களுக்கு நேரம் இல்லாததில் ஒன்றும் ஆச்சரியமில்லையே. அவந்திகா அவளின் கன்னத்தில் வழிந்தோடும் கண்ணீரை துடைத்துக் கொண்டிருக்க பக்கத்தில் ஏதோ ஒரு குழந்தை அழும் சத்தம் கேட்டதும் அவந்திகாவின் மனம் சட்டென்று நொறுங்கி போனது. குழந்தைக்காக தவம் கிடப்பவர்களுக்கு குழந்தையின் சினுங்கல் சத்தம் கூட ஒரு இசைதானே. அப்படிப்பட்ட குழந்தையை கருவாக உருவாவதற்கு முன்னாலேயே அழித்துவிட அரவிந்திற்கு எப்படித்தான் மனம் வந்தது என்று அவந்திகா மனம் துடித்துக் கொண்டிருக்க, அவந்திகா யாரால் இவ்வளவு தூரம் நொந்து கிடக்கிறாளோ அவனே அவளுக்கு கால் செய்தான். ஒரு முறை அல்ல, தொடர்ந்து அரவிந்த் கால் செய்து கொண்டே இருக்க, அதுவரை அவந்திகா அழுததை கூட பெரிதாக எடுத்துக்கொள்ளாத பக்கத்தில் இருந்த மனிதர்கள் போன் சத்தத்தை கேட்டு அவந்திகாவை ஒரு மாதிரி முறைத்து பார்க்கவும், வேறு வழி இல்லாமல் என்ன செய்வதென்று யோசிக்க முடியாத நிலையில் அவந்திகா போனை எடுத்து காலை அட்டெண்ட் செய்தாள். அவந்திகா, எங்க இருக்க? எத்தனை முறை கால் பண்றது? நான் உன் ஆபீஸ்க்கு வெளியில தான் இருக்கேன். உனக்கு ஒர்க் முடிஞ்சதா? கிளம்பிட்டியா என்று அரவிந்த் பேசிக்கொண்டே போகவும் அவந்திகாவிற்குள் பற்றி எரிந்து கொண்டிருக்கும் கோபத்தி அவனை அப்படியே கொன்று தீர்க்க வேண்டும் என்று துடிக்க ஆரம்பித்தது. அத்தனையையும் பண்ணிவிட்டு ஒன்றுமே தெரியாததை போல பேசும் அரவிந்தை அவந்திகாவால் எப்படி ஜீரணித்துக் கொள்ள முடியும்? அரவிந்தை நாக்கை பிடுங்கிக் கொள்ளும் அளவுக்கு 4 கேள்வியாவது கேட்க வேண்டும் என்று அவந்திகாவின் துடிதுடிக்க அவந்திகா அவளின் எண்ணத்தை கட்டுப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்தாள். இப்பொழுது பேசாதே, மௌனமே அரவிந்திற்கான தண்டனையாக இருக்கட்டும் என்று அவந்திகாவின் உள்மனம் உரக்க கத்திக் கொண்டிருக்க, அவளின் உள்மன அறிவுறுத்தலின்படி அவந்திகா மௌனமானாள். சில நேரங்களில் வார்த்தைகளை விட மௌனமே பெரும் தண்டனையாகி விடுகிறது என்பதும் உண்மைதானே. பாகம் 133. அரவிந்த் காலை வேண்டா வெறுப்பாக அட்டெண்ட் செய்த அவந்திகா பதில் எதுவும் பேசாமல் மௌனமாக இருக்கவும், அவந்திகா, லைன்ல இருக்கியா? நான் பேசுறது கேக்குதா என்று கொஞ்சம் பதட்டமான குரலில் கேட்டான் அரவிந்த். அரவிந்தின் இந்த பதட்டம் அவந்திகாவை என்னவோ செய்தது. என்னதான் அவந்திகாவிற்கு அரவிந்தின் மீது ஆத்திரம் மூண்டு கொண்டிருந்தாலும் அவன் மீது அவந்திகா கொண்ட அன்பு பொய் ஒன்றும் இல்லையே. அது ஒரே நாளில் அவந்திகாவை விட்டு போய்விடுமா என்ன? அரவிந்த் அப்படி பதட்டமாக பேசவும் அவந்திகா அவளையும் அறியாமல் அவளின் மௌனத்தை துறந்துவிட்டு பேச ஆரம்பித்தாள். சொல்லுங்க என்று அவந்திகா கம்மிய குரலில் பேசவும், அரவிந்தோ அவந்திகா லைனில்தான் இருக்கிறாள் என்று நிம்மதிப்பட்டு கொண்டு, அவந்திகா, எப்போ ஆபீஸ் விட்டு வெளியே வருவேன்னு கேட்டேன் என்று திரும்பவும் அதே கேள்வியை கேட்டான். அரவிந்தின் கேள்விக்கு அவந்திகா என்ன பதில் சொல்வது? அவந்திகா தான் இப்போது ஆபீஸிலேயே இல்லையே. அரவிந்த் செய்த துரோகத்தை தெரிந்து கொள்ள விதி அவளைதான் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போய் கொஞ்ச நேரத்தில் அவளின் வாழ்க்கையை சூன்யமயமாக மாற்றி வைத்திருக்கிறதே. விதியோடு சேர்ந்து கொண்டு அரவிந்தும் அவந்திகாவின் வாழ்க்கையில் விளையாடிவிட்டு இப்பொழுது ஆபீஸ் வாசலில் நின்றால் எல்லாம் சரியாகிவிடுமா என்ன? அவந்திகா தன் குரலை சரி செய்தவாறே,
இன்னைக்கு நான் வீட்டுக்கு வரல, நீங்க கிளம்புங்க என்று கூறியவள் டக்கென்று காலை கட் செய்து விட்டாள். காலை கட் செய்த பிறகுதான் அவந்திகாவிற்கு அவள் என்ன பேசினாள் என்பது புரிந்து அவள் மீதே அவளுக்கு கோபம் வந்தது. பின் என்ன, அந்த நரகத்தை போய் வீடு என்றல்லவா சொல்லியிருக்கிறாள். அவளுக்கு அநியாயம் நடந்த இடம் எப்படி வீடு என்றாகும்? தன்னையே நொந்து கொண்டவள் மீண்டும் அந்த பிரகாரத்தில் அமர்ந்து கொண்டு விரக்தியாக கண்களை மூடிக்கொண்டாள். அவளை சுற்றி இருந்தவர்கள் பக்தி மழையில் நனைந்து கொண்டிருக்க, அவந்திகா மட்டும் எதையோ பறிகொடுத்த மாதிரி எதிலும் ஒட்டாமல் ஒரு ஓரமாக அமர்ந்து கொண்டு தன் வாழ்வை நினைத்து நொந்து கொண்டிருந்தாள். அவந்திகா அப்படியே நீண்ட நேரம் அமர்ந்திருக்க, கோவில் மூடும் நேரம் வந்ததும் அவந்திகாவை பார்த்த ஒரு பெரியவர், அம்மா நடைய சாத்தணும் என்று தயக்கத்தோடு கூறவும், அவந்திகாவோ எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து எழுந்து வெளியே வந்தாள். அடுத்து எங்கே போவது என்று கூட அவந்திகாவிற்கு புரியவில்லை. இந்த உலகம் அனாதைகளுக்கு சொந்தமில்லையா என்று கூட அவந்திகாவிற்கு தோன்றியது. அவந்திகாவும் இப்பொழுது அனாதை மாதிரிதானே இருக்கிறாள். ஒரு நிமிடம் தன்னை அனாதை என்று எண்ணியவள் மனமோ சட்டென்று ஹாஸ்பிட்டலில் இருக்கும் அவளின் தம்பியை நினைவுபடுத்தவும் தலையை குலுக்கியவள், இல்ல நான் அனாதை இல்ல. அந்த அரவிந்த் போனா என்ன, எனக்கு என் தம்பி இருக்கான், அவனுக்கு நான் இருக்கேன். இவ்ளோ வருஷமா அப்படித்தானே வாழ்ந்துட்டு இருந்தேன். இந்த அரவிந்த் இப்ப வந்தவன் தானே, அவன் இல்லனா என்ன, என்னால வாழ முடியாதா என்ன? அவன் இல்லாட்டியும் என்னால இந்த உலகத்துல சந்தோஷமாவே வாழ முடியும். என் தம்பிக்காக நான் வாழ்ந்தே தீருவேன் என்று தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டவள் ஒரு ஆட்டோவை பிடித்து கொண்டு அவளின் பழைய வாடகை வீட்டிற்கு சென்றாள். நல்ல வேளையாக அவள் அந்த வீட்டை காலி செய்யாமல் விட்டிருப்பதால் தான் அவளுக்கு ஆதரவு என்று அந்த ஒரு இடமாவது மிச்சம் இருக்கிறது. திருமணம் செய்த பெண்களுக்கு புகுந்த வீட்டில் ஒரு பிரச்சனை என்றால் பிறந்த வீட்டுக்கு ஓடி போவார்களே, அதே போலத்தான் அவந்திகா ஆளில்லாத அந்த வாடகை வீட்டிற்கு ஓடி போனாள். அந்த பழைய அபார்ட்மெண்ட் வாசலில் ஆட்டோ நிற்கவும் ஆட்டோவை கட் செய்தவள் வேதனையோடு அந்த அபார்ட்மெண்ட்டை பார்த்தாள். எங்கு சுற்றினாலும் பறவைகள் அதன் கூட்டுக்கு திரும்புவது போல அவந்திகா எவ்வளவு தூரம் போனாலும் கடைசியில் அவள் திரும்பி இங்குதானே வரவேண்டி இருக்கிறது. இதுவாவது மிச்சமாக இருக்கிறதே என்று பெருமூச்சு விட்டு கொண்டவள் பேக்கில் இருந்து அந்த வீட்டின் சாவியை எடுத்துக்கொண்டு படிகளில் ஏறினாள். அவந்திகாவின் வீடு 4வது ஃப்ளோரில் இருப்பதால் ஒவ்வொரு படியாக பொறுமையாக ஏறியவள் 4வது மாடிக்கு ஏறும் போதே அவள் வீட்டை அண்ணாந்து பார்த்தவள் கண்ணில் அவளின் வீட்டுக்கு வெளியில் யாரோ நின்று கொண்டிருப்பது தென்படவும் குழப்பமானாள். இத்தனை நாளாக அவந்திகா இந்த வீட்டு பக்கமே எட்டி பார்க்காமல் இருக்கிறாள். இன்று அவள் இங்கு வரப்போவது அவளுக்கே தெரியாது என்றிருக்கும் போது அவளுக்காக இங்கு வந்து யார் காத்திருக்க போகிறார்கள் என்று யோசித்தவள் கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்ததில் அந்த ஆள் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணி கொண்டு ஏதோ பிசினஸ்மேன் மாதிரி தெரிந்தான். கீழிருந்து பார்த்தால் அவன் கால் வரைக்குமே அவந்திகாவிற்கு தெரியவும் யாராக இருக்கும் என்று சில வினாடிகள் யோசித்தவள், யாராக இருந்தாலும் இன்னும் சில படிகள் ஏறி போனால் தெரியத்தானே போகிறது. இத்தனை நாள் தெரியாத உண்மை இன்று தெரிந்ததைப் போல இந்த குழப்பத்திற்கும் விடை சீக்கிரத்தில் கிடைக்கத்தானே போகிறது என்று தத்துவமாக யோசித்துக் கொண்டு மெதுவாக படியேறி அவளின் வீட்டிற்கு முன் வந்து சேர்ந்தாள். 4 மாடி ஏறியதும் அவந்திகாவிற்கு மூச்சு வாங்கியது. ஏற்கனவே நீண்ட நேரமாக அழுத களைப்பு வேறு, போதாக்குறைக்கு மனமும் சோர்ந்து போயிருக்க படி ஏறியவள் மூச்சு வாங்கிக் கொண்டு சில வினாடிகள் தன்னை அசுவாசப்படுத்தி முடித்த பிறகு அவள் வீட்டு கதவின் முன் காத்திருந்த அந்த ஆளை நிமிர்ந்து பார்த்தாள். அது வேறு யாரும் அல்ல, அவந்திகாவின் வாழ்வை இவ்வளவு தூரம் பாழாக்கி வைத்திருக்கும் புகழ்பெற்ற நடிகரான அரவிந்தேதான். அவனை பார்த்ததும் அவந்திகாவின் இதயம் தாறுமாறாக துடிக்க ஆரம்பித்தது. அவனை பளார் பளார் என்று அறை கொடுத்து
நாக்கை பிடுங்கிக் கொள்ளும் அளவுக்கு 4 வார்த்தை கேட்ட பிறகு இங்கிருந்து துரத்திவிட வேண்டும் என்று அவந்திகாவின் ரத்தம் கொதித்துக் கொண்டிருக்க, ஏற்கனவே உணர்ச்சி வசப்பட்டு எல்லாவற்றையும் பாழாக்கிக் கொண்டதெல்லாம் போதும், இனியாவது நிதானமாக இரு என்று அவளின் ஆழ்மனம் அறிவுறுத்தவும் அரவிந்தை பார்ப்பதை தவிர்த்தவள் அவனை கடந்து விலகி போய் கதவை திறந்து கொண்டு வீட்டிற்குள் சென்றாள். வீட்டிற்குள் போனவள் மனமோ பட்டென்று கதவை மூடிக்கொள் என்று மனம் அடித்து கொண்டாலும் அவளால் அதை அவ்வளவு எளிதில் செய்ய முடியாமல் போனதால் அரவிந்த் எந்த சிரமமும் இல்லாமல் வீட்டிற்குள் நுழைந்து விட்டான். வீட்டிற்குள் வந்தவன் வீட்டை சுற்றி முற்றி பார்த்து கொண்டிருக்க, அவந்திகாவிற்கு அவளின் தற்போதைய நிலையை நினைத்து அவளுக்கே வெறுப்பாக இருந்தது. அவந்திகாவின் வீடு அரவிந்தை பொறுத்தவரை எலிப்பொந்து மாதிரிதானே. அவ்வளவு பெரிய வீட்டுக்கு சொந்தக்காரனாக இருக்கும் அரவிந்த் தன்னை காதலிக்கிறான் என்று நம்பியது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்று அவந்திகா வெறுமையாக சிரிக்க, அரவிந்தோ திரும்ப ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா என்று அக்கறையாக விசாரித்தான். அரவிந்த் அந்த வார்த்தைகளை கேட்டதும் அவந்திகாவின் கண்கள் கோபத்தில் சிவந்தது. ஆனால் அவந்திகா அரவிந்திற்கு முதுகை காட்டிக்கொண்டு நின்று கொண்டிருப்பதால் அரவிந்திற்கு அவந்திகாவின் எந்த முகபாவனையும் தெரியாமல் போக, சொல்லு அவந்திகா, ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா என்று அரவிந்த் திரும்பவும் அதே கேள்வியை கேட்கவும் அவந்திகாவின் மனதில் புயல் வீச ஆரம்பித்தது. அவந்திகாவிற்கு பிரச்சனையே அரவிந்த் தானே. ஒரு பிரச்சனையே நேரில் வந்து உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டால் அவந்திகாவால் என்னதான் செய்ய முடியும்? அவன் பேசுவதை கேட்டு சிரிப்பதா இல்லை அழுவதா? அப்படிப்பட்ட நிலையில்தான் அவந்திகா நின்று கொண்டிருந்தாள். ஆனால் அவந்திகா இதை பற்றியெல்லாம் பேசி அரவிந்திடம் சண்டை போடும் மனநிலையில் இருக்கவில்லை. ஆர்கியூ செய்யும் அளவுக்கு அவள் உடலில் இப்போதைக்கு தெம்பும் இல்லை. அதனால் அரவிந்தின் முகத்தை கூட பார்க்காமல் திரும்பிய நிலையிலேயே பேசினாள். உங்களுக்கு இந்த இடம் எப்படி தெரியும் என்று அவந்திகா அரவிந்திடம் திரும்பி கேள்வி கேட்க, அரவிந்தோ உன் பர்சனல் டீடைல்ஸ் என்கிட்ட இருக்கு என்று பதில் கூறவும் அவந்திகாவிற்கு கோபத்தில் அவள் தலையை கொண்டு போய் சுவற்றில் முட்டிக்கொள்ளலாம் என்று இருந்தது. ஆம், இந்த அட்ரஸை அவந்திகா தான் அரவிந்திற்கு எழுதி கொடுத்திருந்தாள். இது மட்டுமல்ல, அவளை பற்றிய பல விவரங்களை அவந்திகா கான்ட்ராக்ட் போடும் போதே அரவிந்திடம் கொடுத்திருந்தாள். ஹேக் செய்பவனிடம் வழியே போய் ஆதார் கார்டை கொடுத்து அப்ளிகேஷன் போடுவது போல அவள் வாழ்வை நாசமாக்க வந்தவனிடம் மொத்த விவரத்தையும் கொடுத்துவிட்டு இப்பொழுது வருத்தப்பட்டால் என்ன புண்ணியம் இருக்க போகிறது? அவந்திகாவின் கண்ணில் இருந்து கண்ணீர் வழியவும் யதார்த்தமாக முகத்தை துடைப்பது போல கண்ணீரை துடைத்துக் கொண்டாள். அரவிந்தோ அவந்திகாவின் மனக்கொதிப்பை புரிந்து கொள்ளாமல் வாட்சை பார்த்துவிட்டு பொறுமை இழந்தவனாக, அவந்திகா டைம் ஆச்சு, வா வீட்டுக்கு போகலாம் என்று அதிகார தொனியில் அழைக்கவும் அவந்திகாவின் மனம் இன்னது என்று சொல்ல முடியாத வேதனையில் பெருத்த வலியை உண்டு பண்ணியது. இவ்வளவு நடந்த பிறகும் அரவிந்தின் அதிகார அழைப்பிற்கு அவந்திகாவால் மறுப்பு சொல்ல முடியுமா என்ன? அவள்தான் தன் தலையெழுத்தை எழுதி தருமாறு அரவிந்தின் கையில் பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறாளே. அதற்கு பணத்தை வேறு வாங்கியிருக்கிறாள். அக்ரிமெண்ட் போட்டு பணத்தை வாங்கி அதை தம்பியின் ஆபரேஷனுக்கு செலவும் செய்தாயிற்று. இப்பொழுது போய் அவந்திகாவால் இந்த சிக்கலான உறவில் இருந்து தப்பிக்க முடியுமா? அதற்கு வாய்ப்புதான் இருக்கிறதா? இந்நேரம் அக்ரிமெண்ட் எனும் சிக்கலில் மட்டும் அவந்திகா மாட்டிக்கொள்ளாமல் இருந்திருந்தால் அரவிந்த் செய்த துரோகத்திற்கு அவந்திகா இப்படியா வாயை மூடிக்கொண்டு அழுது கொண்டிருப்பாள்? ஆனால் அவந்திகாவிற்கு அப்படி எந்த வாய்ப்பும் கிடைக்கவில்லையே. அரவிந்த் அழைத்ததும் மறுப்பு சொல்ல முடியாமல் மனதுக்குள்ளே புழுங்கிக் கொண்டவள் முகத்தை அழுந்த துடைத்து கொண்டு திரும்பி கதவை நோக்கி நடந்தாள். அரவிந்த் சொன்னதும் அவந்திகா அரவிந்தோடு கிளம்ப தயாராக இருப்பதை உணர்ந்ததும் அரவிந்திற்கோ அவந்திகாவின் இந்த நடவடிக்கை திகைப்பை உண்டு பண்ணியது. எல்லாவற்றிற்கும் கேள்வி கேட்பவள், ஆர்கியூ பண்ணுபவள், அதுவும் சண்டை போட்டு கொண்டிருப்பவள் இப்படி பதிலுக்கு ஒரு வார்த்தை கூட பேசாமல்
உடனடியாக கிளம்புகிறாளே என்று அரவிந்திற்கு ஆச்சரியமாக இருந்தாலும் அவன் அதற்கு மேல் எதையும் கேட்டுக்கொள்ளாமல் அவளை கூட்டிக் கொண்டு காருக்கு சென்றான். காரில் ஏறிய அவந்திகாவோ அவனின் முகத்தை பார்க்க கூட பிடிக்காமல் கண்களை மூடிக்கொண்டு தூங்குவது போல சீட்டில் சாய்ந்து கொண்டாள். அரவிந்தின் பார்வை அவ்வப்போது யோசனையோடு அவந்திகாவை வருடிக் கொண்டிருக்க அவந்திகாவோ பொங்கி வரும் கண்ணீரை பெரும் சிரமப்பட்டு அடக்கிக் கொண்டு கண்களை திறக்காமல் கார் டோர் பக்கமாக திரும்பிக் கொண்டு அமர்ந்திருந்தாள். இப்படியே மௌனம் மட்டுமே அவர்களுக்குள் யுத்தம் நடத்தி கொண்டிருக்க கார் அரவிந்தின் வீட்டு வாசலில் நின்றது. கார் நின்றதும் சட்டென்று காரில் இருந்து இறங்கிய அவந்திகா அரவிந்திற்காக காத்திருக்காமல் வேக வேகமாக மாஸ்டர் பெட்ரூமிற்கு சென்றாள். அவள் பின்னாலேயே வந்த அரவிந்தோ மாஸ்டர் பெட்ரூமுக்குள் நுழைந்ததும் அவந்திகாவின் பின்புறமாக மெல்ல நடந்து வந்து அவளை கட்டிப்பிடித்து கொண்டான். அவனின் பிடி இறுக்கமாக இருக்கவும் எரிச்சலிலும் அருவெறுப்பிலும் திமிரியவள் அவனிடமிருந்து விலக முடியாமல் போகவும் கண்ணை மூடிக்கொண்டு கோபத்தை கண்ட்ரோல் செய்த பிறகு, சார், இன்னைக்கு பிரெக்னன்ட் ஆகிறதுக்கான பாசிபிள் டே இல்ல என்று அவந்திகாவின் குரல் அழுத்தம் திருத்தமாக வெளிவரவும் அரவிந்தோ அவனின் அணைப்பை இன்னமும் இறுக்கமாக்கிக் கொண்டு, இட்ஸ் ஓகே, பாசிபிள் டே இல்லனா என்ன, ஹக் கூட பண்ணக்கூடாதா என்ன என்று சர்வசாதாரணமாக பேசவும் அவந்திகாவிற்கோ கோபம் தலைக்கு ஏறியது. மற்ற தம்பதியைப் போல கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து கொண்டு காதலை பரிமாறிக்கொள்ளும் சாதாரண தம்பதியினரை போலவா அவந்திகாவின் திருமண வாழ்க்கை இருக்கிறது? அரவிந்தின் தீண்டல் அவந்திகாவின் உடலை சுட்டெரித்துக் கொண்டிருக்கும் போது அவந்திகாவால் எப்படி இந்த அணைப்பின் கதகதப்பை உணர முடியும்? அரவிந்தின் தீண்டல் அவந்திகாவை கோபத்தின் உச்சிக்கு கொண்டு சென்றிருக்க அரவிந்திடமிருந்து வலுக்கட்டாயமாக விலகியவள், எனக்கு பீரியட்ஸ் டைம், சோ இந்த டைம்ல இதெல்லாம் எனக்கு பிடிக்கல என்று தரையை பார்த்தபடியே கூறிவிட்டு வேகமாக மாற்று உடையை எடுத்துக்கொண்டு பாத்ரூமிற்குள் போய் கதவை மூடிக்கொண்டாள். அவந்திகாவின் இந்த திடீர் மாற்றத்தால் அரவிந்த் குழம்பி போயிருக்க அவந்திகாவோ ஷவரை திறந்து விட்டு கொண்டு அவளின் உள்ள குமுறலை கண்ணீரின் மூலம் ஆற்றிக் கொண்டிருந்தாள். வாழ்க்கை இப்படியே முடிந்து விடுமா? அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று புரியாமல் அவந்திகா வேதனையில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்க அவளின் கண்ணீர் தண்ணீரோடு கலந்து அவளின் உடலை நனைத்து கொண்டிருந்தது. பாகம் 134. ஷவரில் நனைந்தவாறே அழுது முடித்த அவந்திகா குளித்துவிட்டு வந்ததும் அரவிந்தின் முகத்தை கூட பார்க்க பிடிக்காமல் படுத்து தூங்கி போனாள். அரவிந்திற்கோ அவந்திகாவின் மனநிலை சரியாக புரியாமல் போனதால் அதற்கு மேல் அரவிந்தும் அவந்திகாவை நெருங்காமல் உறங்கி போனான். அடுத்த நாள் காலை நீண்ட நேரமாகியும் அவந்திகா விழிக்காததால் அரவிந்திற்கு சந்தேகம் வந்து அவந்திகாவை எழுப்ப முயற்சி செய்ய, அப்பொழுதுதான் அவந்திகாவிற்கு காய்ச்சல் வந்திருப்பதே அரவிந்திற்கு தெரிந்தது. முந்தைய நாளில் நடந்த சம்பவங்கள் அவந்திகாவை மொத்தமாக உலுக்கி போட்டிருக்க அந்த அதிர்ச்சி அவந்திகாவின் உடலையும் பாதித்திருந்தது. அவந்திகா காய்ச்சல் வந்தது கூட தெரியாமல் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து அரவிந்திற்கு பாவமாக இருக்கவும் டக்கென்று டாக்டருக்கு கால் செய்து டாக்டரை வரவழைத்தான். டாக்டர் வந்து செக் செய்துவிட்டு போன பிறகுதான் அரவிந்த் அவனின் மனதிற்குள் இருக்கும் காதலை அவனையும் அறியாமல் வெளிப்படுத்த துவங்கியிருந்தான். அவந்திகாவை விட்டு நகராமல் அன்றைய நாள் முழுதும் அவந்திகாவின் பக்கத்திலேயே இருந்து கவனித்துக் கொண்டிருந்த அரவிந்தை பார்க்க அவந்திகாவிற்கு அந்த நிலையிலும் வெறுப்பாகத்தான் இருந்தது. அரவிந்த் சார், எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? எனக்கு தெரியாம என் எதிர்காலத்தையே நாசமாக்கிட்டு இருக்கீங்க. ஆனா எனக்கு காய்ச்சல்னு தெரிஞ்சதும் எதுக்கு இவ்ளோ கேர் எடுத்து என்ன கவனிச்சுக்கிறீங்க? எதுக்காக சார் இதெல்லாம்? நீங்க எப்பவுமே என்ன மோசமா நடத்தினா கூட நான் தாங்கிப்பேன் சார். ஆனா இவ்ளோ பண்ணிட்டு என் மேல அன்பும் அக்கறையும் இருக்கிற மாதிரி நீங்க நடந்துக்கிறத பாக்கும்போது எனக்கு இந்த வாழ்க்கையே வெறுத்து போகுது.
என்று அவந்திகா மனதிற்குள் வேதனைப்பட்டு கொண்டிருக்க, அரவிந்தோ அவந்திகாவின் மனவேதனையை புரிந்து கொள்ளாமல் அவளுக்கு கஞ்சி காய்ச்சி கொண்டு வந்து ஊட்டிவிட ஆரம்பித்தான். இப்படியே அவந்திகாவை கவனித்துக் கொள்வதிலேயே அந்த நாள் ஓடிவிட, அடுத்த நாள் அவந்திகாவின் காய்ச்சல் சுத்தமாக சரியாகி இருந்தது. காய்ச்சல் சரியாகி விட்டதால் அவந்திகா ஆபீஸுக்கு கிளம்பிக் கொண்டிருக்க, அரவிந்தோ அவந்திகாவை ஆபீஸுக்கு போக வேண்டாம் என்று தடுத்து நிறுத்தினான். அவந்திகா, நீ இன்னைக்கு ஆபீஸ்க்கு போக வேண்டாம், இன்னைக்கும் வீட்லயே இருந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ என்று அரவிந்த் கூற, அவந்திகா வேகமாக தலையாட்டி அதை மறுத்தாள். இல்ல, எனக்கு வேலை இருக்கு, நேத்து லீவ் போட்டதே பெரிய விஷயம், இன்னைக்கு நான் கண்டிப்பா போயே ஆகணும் என்று அவந்திகா அழுத்தமான குரலில் கூறவும் அரவிந்த் கடுப்பானான். அவந்திகா, நீ இன்னைக்கு எங்கேயும் போக போறது இல்ல, உன் ஆபீஸ்க்கு கால் பண்ணி லீவ் சொல்லிடு, இன்னைக்கு ஃபுல்லா தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ என்று அரவிந்த் கட் அண்ட் ரைட்டாக சொல்லவும் அவந்திகாவால் அதற்கு மேல் மறுத்து பேச முடியாமல் போனது. அரவிந்த் சொன்னதை போல அவந்திகா அன்றைய நாளும் லீவ் போட்டுவிட்டு அந்த நாளை எப்படி ஓட்டுவது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருந்தாள். முந்தைய நாளிலாவது அவளுக்கு காய்ச்சல் இருந்ததால் தூங்கி தூங்கியே அந்த நாளை ஓட்டி இருக்க முடிந்தது. ஆனால் இப்பொழுதோ அவளின் உடல் பூரணமாக சரியான பிறகு திரும்பவும் தூங்கச் சொன்னால் அவளால் எப்படி தூங்க முடியும்? அவந்திகாவை ரெஸ்ட் எடுக்க சொல்லிவிட்டு அரவிந்த் அவன் வேலையை பார்க்க சென்றுவிட, அவந்திகாவிற்கோ அந்த அறையில் இருப்பதற்கே கடுப்பாக இருந்தது. அந்த அறை அரவிந்த் அவளுக்கு செய்த துரோகத்தை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கவும், ஒரு கட்டத்திற்கு மேல் அவந்திகாவால் அங்கு இருக்க முடியாமல் போக, வேகமாக அருகில் இருக்கும் பார்க்கிற்கு சென்று பார்க் பெஞ்சில் அசதியாக உட்கார்ந்து கொண்டாள். பார்க்கில் அமர்ந்திருந்தவளுக்கு திடீரென்று மாதவியின் நினைவு வந்து அவள் மனதை வாட்டி எடுக்க, அந்த பார்க்கில் வைத்துதான் மாதவியை அவந்திகா முதல் முறை பார்த்து பேசினாள். அதற்கு பிறகுதான் அவர்களின் பழக்கம் நட்பாக வளர ஆரம்பித்தது. மாதவிதான் தன் மாமியார் என்று தெரியாமலே என்னவோ தன் வயது பெண்ணோடு சிரித்து விளையாடுவதைப் போல அவந்திகா மாதவியோடு உரிமையாக பேசி விளையாடிக் கொண்டிருந்தாள். திடீரென்று ஒரு நாள் மாதவிதான் தன் மாமியார் என்று தெரிய வந்ததும் அந்த நட்பு முறிந்து விடுமோ என்று பயந்தவளுக்கு, அப்படியெல்லாம் இந்த நட்பு முறிந்து விடாது என்று மாதவி புது நம்பிக்கையே கொடுத்தாள். இப்படி ஒரு மாமியார் கிடைத்ததில் அவந்திகாவிற்கு கொள்ளை மகிழ்ச்சி. ஆனால் இன்றோ அந்த உறவே அவந்திகாவை மாதவியிடம் இருந்து விலக வைத்து விடுமோ என்று அவந்திகாவிற்கு பயம் வர ஆரம்பித்தது. இந்நேரம் மாதவி வேறு யாரோ ஒருவரின் அம்மாவாக இருந்திருந்தால் அவந்திகா தனக்கு நடந்த அநியாயத்தை பற்றி அவளிடமாவது சொல்லியிருக்க முடியும். இல்லை, அவளிடம் ஆறுதல் தேடவாவது யோசித்திருக்க முடியும். ஆனால் இப்பொழுது சூழ்நிலை அப்படி இல்லையே. அவளின் மகன் செய்த அநியாயத்திற்கு அவளிடம் போய் நின்று ஆறுதல் தேடுவது சரிவருமா என்பதே சந்தேகம்தான். இத்தனைக்கும் குழந்தை வேண்டும் என்று மாதவி ஆசையாக அவந்திகாவிடமே கேட்டிருக்கிறாள். அவளிடம் போய், உங்க மகன்தான் குழந்தை பிறக்க கூடாதுன்னு திருட்டுத்தனமா பாலில் கருத்தட மாத்திர கலந்து கொடுத்துட்டு இருக்காரு என்று அவந்திகாவால் எப்படி சொல்ல முடியும்? அப்படி சொன்னாலும் கூட அதற்கு மாதவி என்ன ரியாக்ட் பண்ணுவாள் என்பதே யூகிக்க முடியாததாய்தான் அவந்திகாவிற்கு இருந்தது. அவந்திகா இப்படியாக அவளுக்கு கிடைத்த மாதவியின் நட்பு நிலைக்குமா இல்லையா என்று யோசித்து வருத்தப்பட்டு கொண்டிருக்க, அவந்திகாவின் போனுக்கு கால் வந்தது. மதுதான் கால் செய்திருந்தாள். மதுவின் குரலை கேட்டாலாவது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் என்று நினைத்து கொண்ட அவந்திகா காலை அட்டெண்ட் செய்ய, மது வழக்கம் போல லொடலொடவென்று பேச ஆரம்பித்தாள். என்னடி, என்ன பண்ணிட்டு இருக்க? உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டிருக்கேன்னு சொன்னாங்க. நேத்துல இருந்து நானும் கால் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்னவோ காலை அட்டன் கூட பண்ண மாட்டேங்கிறியே. நிஜமாவே உடம்பு சரியில்லையா, இல்ல வேற ஏதாவது காரணமா என்று மது அவசர குரலில் பதட்டமாக பேசிக் கொண்டிருக்க, அவந்திகாவிற்கு எதற்கு மதுவின் காலை அட்டன் செய்தோம் என்று சலிப்பாகிவிட்டது. மது,
எனக்கு நேத்துல இருந்து ஃபீவர், அதான் லீவ் சொன்னேன், வேற ஒரு காரணமும் இல்ல என்று அவந்திகா சலிப்போடு கூறவும் மதுவோ மேலும் பதட்டமானாள். ஃபீவரா? டாக்டர் பாத்தியா? என்ன சொன்னாங்க? ஒன்னும் பிரச்சனை இல்லையே. ஃபீவர் குறைஞ்சதா இல்லையா? நீ எங்க இருக்க? எனக்கு லொகேஷன் அனுப்பு, நான் வரேன் என்று மது வேகமாக பேசிக் கொண்டிருக்க அவந்திகா பெருமூச்சு விட்டு கொண்டாள். மது, போதுண்டி, சாதாரண ஃபீவர் தான், அதுக்கு போய் என்னவோ ஐசியூல இருக்கிற ரேஞ்சுக்கு பதட்டப்பட்டு பேசிட்டு இருக்க. முதல்ல நீ காம் ஆகு. ஃபீவர் இப்போ நல்லாவே குறைஞ்சிருச்சு. இப்போ நான் நல்லாவே இருக்கேன். சோ நீ மெனக்கட்டி என்ன பார்க்க வர வேண்டாம். நாளைக்கெல்லாம் நானே ஆபீஸ்க்கு வந்துருவேன். அப்போ நேர்லயே பாத்துக்கோ என்று அவந்திகா கூறிய பிறகுதான் மது அமைதியானாள். சரி அவந்திகா, ஃபீவர் சரியாச்சுன்னா சரிதான். அப்புறம் ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அந்த அனு இருக்கால, அவளும் லீவ் போட்டுட்டா. நேத்து அவ ஆபீஸ்க்கு வந்தப்போ தேவி அனுவ பார்த்தாலாம். அப்போ அனுவோட முகம் செவந்து வீங்கி போய் இருந்துச்சான். அதுக்கு நிச்சயமா மேனகா தான் காரணமா இருக்கணும். அனு பண்ண தப்புக்கு மேனகா பலமா காட்டு காட்டுன்னு காட்டிருக்காங்க போல இருக்கு என்று சொல்லி சிரித்தவள், ஆனா ஒன்னடி, என்னவோ பண்ணி அந்த அனு அந்த பிரச்சனைய ஒரு வழியா சால்வ் பண்ணிட்டா. மேனகா திரும்ப நம்ம நியூஸ் ஏஜென்சிக்கு இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு சம்மதிச்சிருக்காங்களாம். மேனகாவை இன்டர்வியூ எடுக்கிற வேலைய டீம் 2க்கு கொடுக்க போறதா ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு. எப்படியும் நீ நாளைக்கு ஆபீஸ்க்கு வந்ததோ எல்லா மேட்டரையும் உனக்கு லீகலாவே இன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் என்று மது ஆபீஸ் விஷயங்களை பற்றி தகவலை கூறவும் அவந்திகாவின் மனம் வேலை சம்பந்தமாக டைவர்ட் ஆனது. சரி மது, டீம் 2க்கு மேனகாவை இன்டர்வியூ எடுக்கிற ஒர்க்க கொடுத்தாங்கன்னா நான் அந்த ஒர்க்க நல்லபடியா முடிச்சு கொடுக்க பாக்குறேன் என்று அவந்திகா கூற மதுவோ, அடியே அவந்திகா, நான் சொல்ல வந்தது அது இல்ல. இப்போ இந்த இன்டர்வியூ அனு மூலமா தான் திரும்ப ஓகே ஆகியிருக்கு. அவ இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணிட்டா. சோ நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அவ இன்னமும் உனக்கு காம்படிட்டர் தான். ஆனாலும் அவ என்ன பண்ணாலும் நீ கிறிஷ் சார் இன்டர்வியூவை ஓகே பண்ணதுக்கு எதுவும் ஈக்குவல் ஆகாதுதான். இருந்தாலும் நீ கேர்ஃபுல்லா இருக்கிறது பெட்டர் என்று மது கூறவும், ஓகேடி, நான் கேர்ஃபுல்லா இருக்கேன் என்று அவந்திகா உடனடியாக பதிலளித்தாள். அப்புறம் இன்னொரு விஷயம் அவந்திகா, நீ இப்போதான் சீஃப் எடிட்டர் போஸ்டிங்க்கு வந்திருக்க. இன்னும் உனக்கு டீம் அலாட் ஆகாததால இப்போ பிரச்சனை இல்ல. ஆனா டீம் அலாட் பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி ஈஸியா லீவ் எல்லாம் போட முடியாதடி. சோ அதுக்காகவாவது நீ உன் ஹெல்த் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும், புரியுதா என்று மது அக்கறை வழிய கூறவும் அவந்திகாவின் உதடுகளின் ஓரமாக குறும்பு புன்னகை எட்டி பார்த்துவிட்டு சென்றது. சரி மது, நான் என் ஹெல்த்த பாத்துக்கிறேன். இப்போ போனை வைக்கட்டுமா என்று அவந்திகா கேட்கவும், சரிடி, எனக்கும் வேலை இருக்கு, டேக் கேர், பாய் என்று கூறிவிட்டு மது போனை வைத்தாள். மதுவின் இந்த அன்பு மட்டும் இல்லை என்றால் தன் நிலை என்ன ஆகுமோ என்று அவந்திகாவிற்குள் கேள்வி எழவும் அவந்திகா மீண்டும் நடந்ததை பற்றி யோசித்து வருத்தப்பட ஆரம்பித்தாள். பார்க்கிற்கு சென்றவள் நீண்ட நேரமாக அங்கேயே வேடிக்கை பார்த்து கொண்டு பொழுதை ஓட்டி முடித்துவிட்டு வீட்டுக்கு வர அரவிந்தோ அவந்திகாவிற்காக ஹாலிலேயே அமர்ந்து கொண்டு கோபமாக காத்து கொண்டிருந்தான். அரவிந்தை பார்த்த அவந்திகாவிற்கு அவனின் கோபமான முகத்தை பார்த்து பயமெல்லாம் வரவில்லை. அரவிந்தின் மோசமான அணுகுமுறையெல்லாம் அவந்திகா எப்பொழுதோ பார்த்து விட்டாள். இதற்கு மேலும் அரவிந்தால் என்ன செய்துவிட முடியும் என்கிற துணிச்சல் அவந்திகாவிற்குள் வந்திருந்ததால் அவந்திகா அரவிந்த் அமர்ந்திருப்பதை கூட கண்டு கொள்ளாமல் மாடி ஏற போனாள். அவந்திகா, ஒரு நிமிஷம் நில்லு. உன்னை எதுக்காக நான் லீவ் போட சொன்னேன்? வீட்லயே ரெஸ்டடுன்னு சொன்னா இவ்ளோ நேரம் எங்க போயிட்டு வர? எனக்கு தெரியாம வேலை பார்க்க போயிட்டியா என்று அரவிந்த் கோபமாக கேட்கவும் அவந்திகாவிற்கோ சிரிப்புதான் வந்தது. என்னவோ அவந்திகாவின் ஹெல்த் மீது அக்கறை இருப்பவன் போல பேசுகிறானே. உண்மையாகவே அவந்திகாவின் உடல் ஆரோக்கியத்தில் அரவிந்திற்கு அக்கறை இருந்திருந்தால் அவன் எதற்காக கருத்தடை மாத்திரை கொடுத்து அவந்திகாவின் உடல் ஆரோக்கியத்தையே கேள்விக்குறியாக்கிக் கொண்டிருக்க வேண்டும்? பேச்சும் செயலும் ஒரே மாதிரியாக இருந்தால் பரவாயில்லை. ஆனால் அந்த நல்ல குணம்தான் இவனிடம் இல்லையே.
அப்படி இருக்க இவனிடம் போய் என்ன பேசுவது என்று நினைத்து கொண்ட அவந்திகா, வேலைக்கெல்லாம் போகல, இந்த வீட்டுக்குள்ள இருக்க மூச்சு முட்டுச்சுன்னு அதான் பார்க்ல கொஞ்ச நேரம் போய் இருந்துட்டு வரேன் என்று கூறியவள் அரவிந்தின் முகத்தை கூட பார்க்காமல் வேகமாக மாடிக்கு சென்றிருந்தாள். அவந்திகா அப்படி கூறிவிட்டு போன பிறகும் கூட அவந்திகாவின் மனதில் இருக்கும் வேதனையின் வீரியத்தை புரிந்து கொள்ளாத அரவிந்த் பெட்ரூமிற்கு போக அவந்திகாவோ அவனிடம் பேசும் சந்தர்ப்பத்தை தவிர்த்து கொண்டு போனை நோண்டிக் கொண்டிருந்தாள். இருவரும் சாப்பிடும் போது கூட அவந்திகா அவனை நிமிர்ந்து கூட பார்த்திருக்கவில்லை. அவந்திகாவின் அமைதி அரவிந்தை டிஸ்டர்ப் பண்ண அரவிந்த் பேச்சை துவங்கினான். அவந்திகா, நீ இப்போ நல்லா இருக்கதானே? உனக்கு பீரியட்ஸ் முடிஞ்சதா? டயர்ட் ஒன்னும் இல்லையே என்று அரவிந்த் கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாமல் கேட்க அவந்திகாவிற்கோ எரிச்சலாக வந்தது. முடிஞ்சது, நான் நல்லா இருக்கேன் என்று பதில் கூறியவள் பாதி சாப்பாட்டிலேயே கை கழுவி விட்டு பெட்ரூமிற்கு போய் படுத்து கொண்டாள். அரவிந்திற்கோ அவந்திகாவின் நடவடிக்கைக்கான காரணம் புரியாவிட்டாலும் மேபி இது மூட் ஸ்விங்காய் கூட இருக்கலாம் என்று நினைத்து கொண்டு சாதாரணமாக விட்டுவிட்டான். வழக்கம் போல அன்றைய இரவு அவந்திகாவின் அருகில் படுத்த அரவிந்த் மெல்ல அவந்திகாவின் மீது கை போட்டான். அவந்திகாவோ எந்த ரியாக்ஷனும் காட்டாததால் அவளை தன் பக்கமாக அரவிந்த் திருப்பவும் அவந்திகா கண்களை திறந்து அரவிந்தை வெறுமையாக பார்த்தாள். அந்த இருட்டில் அவந்திகாவின் கண்களில் தெரியும் வேதனையை உணராத அரவிந்தோ அவந்திகா எந்த எதிர்ப்பும் காட்டாததால் அவளோடு மென்மையாக இணைய துவங்கினான். அவந்திகாவிற்கு அரவிந்தின் செயல் வேதனையை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்க அவந்திகா தன் அழுகையை கட்டுப்படுத்திக் கொண்டு விரக்தியான மனநிலையில் இப்பொழுது நடப்பதெல்லாம் வெறும் கனவுதான், இந்த கனவு சீக்கிரமே கலைந்து போகும், கொஞ்சம் பொறுத்துக்கோ என்று அவளின் மனதுக்கு சமாதானம் சொல்லிக் கொண்டிருக்க அரவிந்தோ அவளோடு முழுமையாக இணைந்து அவளை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருந்தான். தாம்பத்திய உறவென்பது வெறும் உடல்கள் இணைவது மட்டுமல்ல, இரு மனங்களும் இணைவதுதான் என்பது அரவிந்திற்கு புரியாமலே போய்விட்டதா என்ன? பாகம் 135. அரவிந்த் அவந்திகாவின் உடலை முழுமையாக ஆக்கிரமித்திருந்தான். ஆனால் அவந்திகாவோ ஒரு பொம்மை மாதிரிதான் அவனோடு எந்த உணர்ச்சியும் இல்லாமல் இணைந்திருந்தாள். எப்படியோ ஒரு வழியாக அன்றைய நாள் அவந்திகாவை பலவிதமாக சோதித்துவிட்டு முடித்திருக்க அடுத்த நாள் காலை அவந்திகா வேக வேகமாக ஆபீஸிற்கு கிளம்பிக் கொண்டிருந்தாள். அவந்திகா ஹாலுக்கு வருவதற்காக படிகளில் இறங்கிக் கொண்டிருக்க ஹாலில் மரியா அரவிந்திடம் பேசும் சத்தம் கேட்டது. மரியா ஆண்டி எதுக்கு இங்க வந்திருக்காங்க? அதுவும் காலங்காத்தாலே வந்திருக்காங்களே, என்ன விஷயமா இருக்கும் என்று யோசித்தபடியே அவந்திகா ஹாலுக்கு வந்தாள். அவந்திகா வந்ததை பார்த்த மரியா வேக வேகமாக கிச்சனுக்கு ஓடி போய் எதையோ எடுத்துக்கொண்டு போன வேகத்திலேயே திரும்ப அவந்திகாவிடம் வந்து நின்றாள். அவந்திகாவிடம் வந்தவள், மேடம் இந்தாங்க பால் என்று பால் டம்ளரை நீட்டவும் அவந்திகாவிற்கு தூக்கி வாரி போட்டது. என்னது, திரும்பவும் பாலா என்று அவந்திகாவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. நேற்று வரையிலும் அவந்திகா இந்த பாலை எனர்ஜி டானிக்காக நினைத்து குடித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் நேற்றுதானே அவளுக்கு உண்மை என்னவென்று தெரிந்தது. இந்த பாலால் தான் அவளின் எதிர்காலமே பொசுங்கிக் கொண்டிருக்கிறது என்று தெரிந்தவளுக்கு அந்த பால் டம்ளரை பார்க்கவே நடுக்கமாக இருந்தது. மரியாவை வேதனையோடு பார்த்த அவந்திகா, இல்ல எனக்கு பால் வேணாம் என்று வேகமாக தலையசைத்து மறுக்கவும் மரியா அவந்திகாவை இயலாமையோடு பார்த்தாள். இப்படி ஒரு பாவத்தை அவந்திகாவிற்கு செய்ய வேண்டும் என்று மரியாவுக்கு மட்டும் ஆசையா என்ன? மரியாவும் அரவிந்தின் மகுடிக்கு ஆடும் பாம்புதானே. மரியாவால் என்ன செய்ய முடியும்? அவந்திகா அப்படி சொன்னதும் மரியா தயக்கமாக அரவிந்தை திரும்பி பார்த்தாள். மரியா அரவிந்தை பார்க்கவும் மரியாவின் சூழ்நிலை என்னவென்று அவந்திகாவிற்கு புரிந்துவிட்டது. உடனே அவந்திகா அரவிந்தை பார்த்து, சார் எனக்கு இந்த பாலை பிடிக்கல,
நான் இந்த பாலை குடிக்க வேண்டாம் தானே என்று அவந்திகா அவன் மீது இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையோடு கேட்டுவிட்டு அரவிந்தின் பதிலுக்காக ஆவலாக காத்திருந்தாள். என்னதான் அரவிந்த் இதுவரையிலும் அவந்திகாவிற்கு அநியாயம் செய்து கொண்டிருந்தாலும் அவந்திகாவிற்கு அரவிந்த் மீது துளி அளவுக்காவது நம்பிக்கை இருக்கவே செய்தது. முந்தைய இரவு வேறு இருவரும் உடல் அளவில் இணைந்திருந்தார்கள். அதனால் அரவிந்த் அவந்திகாவின் விருப்பத்திற்கு சம்மதம் தெரிவிப்பான் என்று நினைத்தாள் அவந்திகா. அந்த எதிர்பார்ப்போடு அவந்திகா அரவிந்தின் பதிலுக்காய் காத்திருக்க, அரவிந்தோ, ஆன்ட்டி, பாலை அவந்திகா கிட்ட கொடுங்க, அவந்திகா அந்த பாலை வாங்கி குடி என்று கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் சொன்னவன் நிமிர்ந்து கூட பார்க்காமல் போனை நோண்ட ஆரம்பித்திருந்தான். அதை கேட்டதும் அவந்திகாவின் இதயத்தை யாரோ குத்தி கிழிப்பது போன்ற வலியை உணர்ந்தாள் அவந்திகா. அவளுக்குள் இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கைக்கும் அரவிந்த் இந்த பாலின் மூலம் பாலை ஊற்றியிருந்தான். அரவிந்த் அப்படி சொன்ன பிறகு அவந்திகாவிற்கு அங்கு அவளின் உரிமை குரலை எழுப்ப கொஞ்சம் கூட வாய்ப்பில்லாமல் போனது. மரியாவோ தயக்கத்தோடு அவந்திகாவிடம் பால் கிளாஸை நீட்டினாள். மரியா மானசீகமாக அவந்திகாவிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே பால் கிளாஸை நீட்ட, மரியாவின் கண்களை பார்த்த அவந்திகாவிற்கு மரியாவின் சங்கடம் தெளிவாக புரிந்தது. மரியாவை பார்த்து விரக்தி புன்னகை வீசியவள் அந்த பால் கிளாஸை வாங்கி மடக்கென்று ஒரே மூச்சில் குடித்து முடித்துவிட்டு பால் கிளாஸை மரியாவிடம் திருப்பிக் கொடுத்தாள். அவந்திகா அப்படி பாலை ஒரே மூச்சில் குடிப்பதை பார்த்த மரியாவிற்கோ அவந்திகாவின் நிலையை நினைத்து வேதனையாக இருந்தாலும் அதை அவள் முகத்தில் காட்டிக்கொள்ளவில்லை. அரவிந்தோ அப்பொழுதும் கூட போனில் இருந்து பார்வையை எடுக்காமல் கல் மாதிரிதான் உட்கார்ந்து கொண்டிருந்தான். பாலை குடித்து முடித்த அவந்திகா எதுவும் பேசாமல் வேகமாக மாடிக்கு சென்றாள். ரூமிற்குள் சென்றவள் வேகமாக பாத்ரூமிற்குள் ஓடி அவள் குடித்த பால் முழுவதும் வாந்தி எடுத்து முடித்திருந்தாள். அவளால் அந்த பாலை வேண்டாம் என்று மறுக்க முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் அதற்காக அந்த பாலை குடித்து அவளின் உடலை கெடுத்துக்கொள்ள அவந்திகா ஒன்றும் முட்டாள் இல்லையே. அதனால்தான் அவந்திகா அவள் குடித்த பாலை முழுவதும் வாமிட் செய்திருந்தாள். வாமிட் செய்ததால் அவந்திகாவின் உடல் சோர்ந்திருக்க, அவந்திகா வேதனையோடு அவளுக்கு முன்னால் இருந்த கண்ணாடியில் அவளின் முகத்தை பார்த்தாள். அவளை பார்த்து அவளுக்கே எரிச்சலாக இருந்தது. அவந்திகா, உன் நிலைமைய பாத்தியா? உனக்கு பால்ல என்ன கலந்து கொடுக்கறாங்கன்னு தெரிஞ்சும் உன்னால அந்த பாலை குடிக்காம அவாய்ட் பண்ண முடியல. அப்படி ஒரு நிலைமையில தான் நீ இருக்க. எல்லாம் தலை எழுத்து. என்ன பண்றது? எல்லா நேரமும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க முடியாதே. சில இடங்கள்ல அமைதியா அடங்கி போக வேண்டியதாத்தான் இருக்கு. ஆனா அதுக்காக இந்த அநியாயத்தை அப்படியே ஏத்துக்கிட்டு போவேன்னு அர்த்தம் இல்ல. கண்டிப்பா இந்த அநியாயத்துக்கெல்லாம் சீக்கிரமே ஒரு முடிவு கட்டுறேன் என்று கண்ணாடி முன் நின்று அவளின் முகத்தை பார்த்து பேசியவள் முகத்தை துடைத்து கொண்டு ஆபீஸுக்கு கிளம்ப எத்தனித்தாள். அவந்திகா பேகை எடுத்துக்கொண்டு ஹாலுக்கு வருவதற்காக படியில் இறங்கிக் கொண்டிருக்க, மரியாவின் குரல் கேட்டு அவந்திகா அப்படியே ஸ்டாப் ஆகி நின்று விட்டாள். மரியா அந்த பாலை பற்றித்தான் அரவிந்திடம் பேசிக் கொண்டிருக்கிறாள் என்பது அவந்திகாவிற்கு தெளிவாக கேட்டது. சார், மேடம் அந்த பாலை குடிக்கலன்னு சொன்ன பிறகும் அந்த பாலை அவங்கள குடிக்க சொல்லணுமா சார்? மேடம் முகமே வாடி போச்சு. என்னதான் அந்த பாலை குடிக்கிறதால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காதுனாலும் எதிர்காலத்துல இத பத்தி மேடம்க்கு தெரிய வந்ததுன்னா உங்களுக்குள்ள இது பெரிய பிரச்சனை ஆகிடும் சார் என்று மரியா எதிர்காலத்தில் அவர்களின் உறவில் ஏற்படும் சிக்கலை மனதில் வைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்க, அரவிந்தோ மரியாவை நிமிர்ந்து பார்த்தான். மரியாவை பார்த்தவன், ஆன்ட்டி, டோன்ட் வரி, நீங்க ஏன் இத பத்தி இவ்ளோ யோசிக்கிறீங்க? இந்த விஷயத்தை அப்படியே ஃப்ரீயா விடுங்க என்று கூறிவிட்டு மீண்டும் போனை பார்க்கவும் மரியாவால் மேற்கொண்டு எதுவும் பேச முடியாமல் போனது. அரவிந்தை பொறுத்தவரையில் அவனுக்கு அவந்திகாவை விட்டு பிரிந்திருக்க விருப்பமில்லை. ஒருவேளை அவந்திகா மட்டும் கர்ப்பமாகிவிட்டாள் என்றால் அக்ரிமெண்ட் படி அவள் நிச்சயம் குழந்தையை பெற்று கொடுத்து விட்டு அரவிந்தை விட்டு விலகி போய்விடுவாள்.
அதற்கு பிறகு அவந்திகாவை அரவிந்தால் நெருங்க கூட முடியாமல் போய்விட வாய்ப்பிருக்கிறது. அதனால்தான் அரவிந்த் அவந்திகாவை கர்ப்பமாக விடாமல் தடுக்க நினைத்தான். என்னதான் அவன் அவந்திகாவை பழிவாங்க நினைத்தாலும் அதற்காக அவன் அவந்திகாவின் ஆரோக்கியத்தில் விளையாடும் அளவுக்கெல்லாம் போய்விடவில்லை. அரவிந்த் அவந்திகாவிற்கு பாலில் கலந்து கொடுக்கும் மருந்து எந்த பக்க விளைவுகளும் இல்லாத தரமான நாட்டு மருந்துதான். இந்த மருந்தை பெரும்பாலான பெரிய குடும்பங்களில் இன்று வரையிலும் யூஸ் பண்ணி கொண்டு தான் இருக்கிறார்கள். என்ன ஒன்று, இந்த மருந்து இயற்கை முறையில் மூலிகை பொருட்களால் தயாரிக்கப்பட்டதால் இதன் பலன் 70% தான் இருக்கும். சில சமயங்களில் இந்த மருந்தின் எஃபெக்டையும் தாண்டி கர்ப்பம் தரிக்க நிறைய வாய்ப்பிருக்கிறது. இதெல்லாம் தெரிந்துதான் அரவிந்த் அவந்திகாவின் ஆரோக்கியத்தை மனதில் வைத்துக்கொண்டு பலத்த யோசனைக்கு பிறகு இந்த மருந்தை அவந்திகாவிற்கு கொடுக்க ஆரம்பித்திருந்தான். அரவிந்தை பொறுத்தவரை இந்த மருந்தால் அவந்திகாவின் ஹெல்த்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்று நம்பிக்கை இருந்தது. அதனால்தான் அவன் இந்த மருந்தை பற்றிய கவலை இல்லாமல் சாதாரணமாக பேசிக் கொண்டிருக்கிறான். அரவிந்த் பேசியதை கேட்ட அவந்திகாவிற்கு விரக்தியாக சிரிக்கத்தான் முடிந்தது. ஏன் சார் இப்படி இருக்கீங்க? மரியா ஆண்டிக்கு என் மேல இருக்கிற அக்கறை கூட உங்களுக்கு என் மேல இல்லையா? உங்களுக்கு அவ்வளோ கல்மனசா என்று நினைத்து வருத்தப்பட்டு கொண்டவள் சில வினாடிகள் அங்கேயே நின்றுவிட்டு அவர்கள் பேசிக்கொண்டது எதுவும் கேட்காதது போல ஹாலுக்கு வந்தாள். ஹாலுக்கு வந்த அவந்திகா பையை எடுத்துக்கொண்டு நேராக கதவை நோக்கி நடந்து போய்க் கொண்டிருக்க அவந்திகாவை பார்த்த அரவிந்த், அவந்திகா நில்லு, ஆபீஸ்க்கு கிளம்பிட்டியா என்று கேட்கவும் அவந்திகா திரும்பி அரவிந்தை பார்த்தாள். ஆமா சார் என்று அவந்திகா வேண்டா வெறுப்பாக பதில் சொல்லவும், என்ன ஆமா, மார்னிங் சாப்பிடாம போக கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போ என்று அரவிந்த் அக்கறையோடு அழுத்தமான குரலில் கூறினான். அரவிந்த் அப்படி கூறியும் கூட அவந்திகாவோ அவள் நின்றிருந்த இடத்திலிருந்து நகரக்கூட இல்லை. சார், பால் குடிச்சதுலயே என் வயிறு ஃபுல் ஆயிடுச்சு, எனக்கு பசிக்கல, நான் கிளம்புறேன் என்று கூறியவள் வேகமாக திரும்பி கதவை நோக்கி போகவும் அரவிந்த் குரல் மீண்டும் சத்தமாக ஒலித்தது. அவந்திகா நில்லு என்று அரவிந்த் கத்தவும் அவந்திகா ஜெர்க்காகி அப்படியே நின்றுவிட்டாள். இரு, நானே வந்து உன்னை ஆபீஸ்ல டிராப் பண்றேன் என்று கூறியவன் வேகமாக அவந்திகாவின் அருகில் வந்து நின்றான். அவந்திகாவின் முகத்தை பார்த்தவன், என்ன அப்படியே நிக்கிற, வா நானே உன்னை டிராப் பண்றேன் என்று கூறிவிட்டு வேகமாக காரை நோக்கி ஓடியவனை பார்க்க அவந்திகாவிற்கு எரிச்சலாக இருந்தது. அவந்திகாவிற்கு அரவிந்தின் நடவடிக்கை வெறுப்பைத்தான் உண்டு பண்ணி கொண்டிருந்தது. அரவிந்த் காருக்கு ஓட அவன் பின்னாலேயே எரிச்சல் பட்டு கொண்டே காருக்கு போனாள் அவந்திகா. காருக்குள் ஏறியவள் அமைதியாக உட்கார்ந்திருக்க அரவிந்த் காரை ஓட்டிக்கொண்டே அவ்வப்போது ஓரக்கண்ணால் அவந்திகாவின் முகத்தை பார்த்து கொண்டிருந்தான். அரவிந்த் பார்ப்பதை உணர்ந்திருந்தாலும் அவந்திகா அவனை பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. ஆனால் அரவிந்திடம் சொல்ல அவளிடம் ஒரு விஷயம் மட்டும் இருந்தது. அவந்திகா அவள் மனதில் இருப்பதை கூற ஆரம்பித்தாள். சார், நாளையிலிருந்து நானே ஆபீஸ்க்கு போய்க்கிறேன், நீங்க என்ன டிராப் பண்ண வரவேணா என்று அவந்திகா வெளியில் வேடிக்கை பார்த்தபடி சொல்லவும் அரவிந்த் அவந்திகாவை யோசனையாக பார்த்தான். சில வினாடிகள் யோசித்தவன் ஓகே என்று சொல்லவும் அவந்திகாவிற்கு அதிர்ச்சியாகிவிட்டது. அரவிந்த் இவ்வளவு சீக்கிரத்தில் ஓகே சொல்வான் என்று அவள் எதிர்பார்த்திருக்கவில்லைதான். அரவிந்த் ஓகே சொன்னதும் அவந்திகா திகைப்போடு அரவிந்தை திரும்பி பார்த்தாள். அவந்திகா பார்த்ததும் தான் அரவிந்த் அவனின் சாமர்த்தியத்தை காட்ட ஆரம்பித்தான். உன்கிட்ட 4-வீலர் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா என்று அரவிந்த் கேட்கவும் அவந்திகா இல்லை என்று தலையாட்டினாள். அப்போ வேற வழி இல்ல, நீ டிரைவிங் லைசன்ஸ் வாங்குற வர நான் தான் உன்னை டிராப் பண்ண வந்தாகணும் என்று அரவிந்த் கூறவும் அவந்திகாவிற்கு பக்கென்று ஆனது. அரவிந்தை குழப்பமாக பார்த்த அவந்திகா, டிரைவிங் லைசன்ஸ்க்கும் நீங்க டிராப் பண்ண வர்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு என்று புரியாமல் கேட்டாள். அவந்திகா அப்படி கேட்கவும் அவந்திகாவை பார்த்து லேசாக புன்னகைத்தவன், பிகாஸ்
நீ பஸ்லயோ ஆட்டோலயோ போறதுல எனக்கு விருப்பம் இல்ல. நீ டிரைவிங் லைசென்ஸ் வாங்கிட்டு கார்லயே ஆபீஸ்க்கு போ. அதுக்கப்புறம் நான் உன்னை டிராப் பண்ண வரல என்று அரவிந்த் கூறவும் அவந்திகாவிற்கு கடுப்பானது. என்கிட்ட 4-வீலர் டிரைவிங் லைசென்ஸ் இல்ல, ஆனாலும் நான் கார் நல்லாவே ஓட்டுவேன் என்று அவந்திகா சொல்ல அரவிந்தோ, நோ, டிரைவிங் லைசென்ஸ் இல்லாம கார் ஓட்டக்கூடாது, முதல்ல நீ லைசென்ஸ் வாங்கு என்று அழுத்தம் திருத்தமாக கூறியவன் காரை ஓட்டுவதில் கவனமானான். ஆனால் அவந்திகாவின் கவனமோ அரவிந்த் மீதுதான் இருந்தது. அரவிந்தை பார்க்க பார்க்க அவந்திகாவிற்கு எரிச்சலாக வந்தது. அவளுக்கு இருக்கிற பிரச்சனையில் லைசென்ஸ் வாங்குவதுதான் ரொம்ப முக்கியம் என்று நினைத்து கொண்டவள், சார், எப்படியா இருந்தாலும் கொஞ்ச நாள்ல நான் என்னோட பழைய வாழ்க்கைக்கு போயிட போறேன். அப்படி இருக்கும்போது இந்த வாழ்க்கையில இருக்க சொகுசுக்கெல்லாம் நான் பழக ட்ரை பண்றது வேஸ்ட் ஆஃப் டைம் தானே என்று அவந்திகா அரவிந்தின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள தூண்டில் போடும் விதமாக பேசினாள். அவந்திகா அப்படி சொன்னதும் அரவிந்தோ, என்ன இப்படி சொல்ற? நம்ம அக்ரிமெண்ட் படி நீ இன்னும் பிரெக்னன்ட் கூட ஆகல, அதுக்குள்ள பிரிஞ்சு போறத பத்தி பேசுற? நம்ம கான்ட்ராக்ட் படி நீ குழந்தை பெத்து கொடுத்தாதான் என்னை விட்டு போக முடியும். சோ அத மைண்ட்ல வச்சுக்கோ என்று சர்வ சாதாரணமாக கூறவும் அவந்திகாவிற்கு பயங்கர கடுப்பாக வந்தது. அவள் கர்ப்பம் ஆவதை தடுத்து கொண்டிருப்பவனே அவன்தான். அப்படி இருக்க அவனால் எப்படி இப்படி ஒரு வார்த்தையை கூற முடிகிறது என்று யோசிக்கும் போதே அவந்திகாவிற்கு ஆத்திரமாக வந்தது. ஆக மொத்தத்தில் அரவிந்த் அவ்வளவு எளிதில் அவந்திகாவை விடமாட்டான் என்பது மட்டும் அவந்திகாவிற்கு தெளிவாக புரிந்துவிட்டது. இப்படி ஒரு சிக்கலில் வந்து மாட்டிக்கொண்டோமே, இவனிடமிருந்து எப்படி தப்பிப்பது என்று அவந்திகாவின் மனம் பலமாக யோசித்து கவலைப்பட ஆரம்பித்தது. ஆனால் அவள் என்னதான் யோசித்தாலும் விதி பின்னிய வலையில் சிக்கியவர்கள் அவ்வளவு எளிதில் தப்பிக்க முடியாதென்பது அவளுக்கு புரியுமா என்ன?